அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உங்களை ஆச்சரியமா நடத்துறாங்க. தேவைகள் உண்டு, சோதனை உண்டு, பாடு உண்டு, அவமானம் உண்டு. பல கேள்வியும் கேட்போம், ஏன் ஆண்டவரே எதுக்கு அப்படின்னு. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்ட்டாரு. இதோ அப்படி ஜெயித்தவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களையும் உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டார். ஆமே. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லிட்டார். அடுத்தது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை அனுமதிக்கப்படுவதும் இல்லை என்றார். எப்ப சோதனை தாராரோ அப்பவே அதை தாங்க ஒரு பலனும் தாராராம், தப்பிக்க ஒரு வழியையும் உண்டாக்குகிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சோதனை காலத்தில் சிலவற்றை இழக்க வேண்டி இருக்கும், சில சுகத்தை கூட இழக்க வேண்டி இருக்கும். ஆனா இவைகள் எல்லாம் எதற்காக? ஏன் நான் அவமானப்பட்டேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு கணவர், இப்படி ஒரு பிள்ளைங்க, எனக்கு ஏன் அந்த பாரம் அப்படின்னு பல கேள்வி இருக்கலாம். இந்த உலகம், நம்ம இந்த உலகத்துலதான் உன்னை இழந்திருக்கோம். ஆனா நித்தியத்துக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுல உலக அன்ப மாயின்னு காண்பிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விளங்கி கொள்ளணும். நான் வசனம் படிக்கிறேன், நான் பைபிள் டீச் படிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பிளெஸிங் இல்லை, ஏன் எதுக்கு இல்லை? இது அந்த காலம் அல்ல, கர்த்தர் வர நேரம் ஆயிடுச்சு. ஆமே. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அதிகமான பிராக்டிஸ் கொடுக்கிறார் நமக்கு. கண்டிப்பா நீங்க நல்லா கவனிக்கணும். அப்பா ஏசப்பா உங்களுக்கு அப்பா, நீங்க அவருடைய பிள்ளை. ஏன் அவர் இப்படி தண்டிக்கிறாரு, இப்படி கண்டிக்கிறாரு, இப்படி நெருக்குகிறார்? பல கேள்விகள் நமக்கு எழுவது உண்டு. நம்ம ஒரு பிள்ளை பெத்தெடுவோம், 3 வயசு வரை செல்லம் ஆறாரம்லாம் கொஞ்சிடும். ஆனா 3 வயசுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். அங்க சமத்தை அது திட்டு வாங்குது, அடி வாங்குது, ஹோம்ஒர்க் பண்ணுது. ஆனா நமக்கு கஷ்டமா இருந்தாலும் படிக்கட்டு, அப்பதான் புத்தி வரும், அப்பதான் எழுதும், அப்பதான் டிசிப்ளினா இருக்கும். எதுக்கு? அப்பதான் எதிர்காலத்துல அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், சொந்த காலில் நிற்க முடியும், யாரையும் நம்ப வேண்டான்னு எப்படி பெற்றோர் நம்ம பிள்ளைங்களை டியூஷனுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்பி வைக்கிறோமோ அது போலத்தான் தேவனும் இந்த உலகம் என்கிற பாடசாலையில் நம்மை பயிற்றுவித்து கொண்டிருக்கிறார். அதுக்கு சில ஸ்ட்ரிக்டாக, நம்ம பள்ளிக்கூடம் போனால் எல்லா டீச்சரும் சிரிக்கவா செய்வாங்க. சில டீச்சர் முகம்லாம் எப்படி இருக்கும்? குறுகுறுன்னே இருக்கும். அவங்க சாஃப்டான நேச்சர்னாலும் அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க தன்னை அப்படி வச்சுருப்பாங்க. ஏன்னா பயந்தாதான் பிள்ளை படிக்கும்னு உருன்னே வச்சுருப்பாங்க. அதுபோல் கணவர் சில நேரம் உருன்னு இருப்பார், பிள்ளைகள் சில நேரம் கீழ்ப்படியாமல் இருக்கும், சூழ்நிலைமை எல்லாம் எதிர்மறையாக இருக்கும். எதற்காக என்றால் கர்த்தர் அவங்க மூலமெல்லாம் நம்மளை பயிற்றுவித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக? பரம எருசலேமுக்காக, ஆம், நம்ம ராஜ்யத்திற்காக. சீக்கிரமாய் நாம் அங்கே பிரவேசிக்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால கஷ்டத்தெல்லாம் சகிக்க பழகணும். எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஜபரைக்கு ஆரம்பம் வரும்போதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனா போக போக அட்டி தான் உழுது, தாங்கவே முடியல. ஜபம் பண்ணுனா அவ்வளவு போராட்டம்னா நீங்க நினைக்கணும் அங்க உங்க ஜபம் வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்துரு நடுங்கி இருக்கிறான்னு அர்த்தம். அதனால உங்களை பயங்காட்டி பார்க்கிறான். ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. அதுதான் உண்மை. எலியாவின் ஜபம் அந்த கர்மேல் பர்வதத்துல வெற்றியை கொடுத்துச்சு, அக்கினி இறக்கிச்சு. கர்த்தர் தான் தெய்வம் என்பதை ஜனங்களுக்கு காண்பிச்சுச்சு. ஆனா பிசாசு எசபேல் மூலம் எலியாவை பயம் காட்ட எழும்பினது போல அநேக எலியாக்களை சூறை செடிக்கடியில படுக்க வச்சிருக்கான் சாத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் வல்லமையை தரித்து கொண்டு நீ எழும்பு. ஆமேன். உன் ஜெபத்தை மட்டுப்படுத்தாத, கட்டுப்படுத்தாத. உன் அழைப்பை, உன் தெரிந்து கொள்ளுதலை யாருக்காகவும் எவருக்காகவும் அதை அடக்கி வைக்காத. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. தைரியமா இருங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்கு உபாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி
உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆனாலும் ஏசப்பா எல்லா நேரமும் சத்துருகையில் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். எப்பவும் தோல்வி, எப்பவும் இழப்பு, இதுதாண்டா வாழ்க்கையான்னு நினைக்க வைக்க மாட்டார். ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். ஆமேன். இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்கு, நீ இப்பொழுது இருக்கிற ஒரு நிலைமை இருக்கு பாருங்க, இதிலிருந்து 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாரா. அப்போ நீங்கள் கேட்கலாம், நான் ₹1 என் மணிப்பர்ஸில் வச்சுருக்கிறேன், அப்போ ஏசப்பா 1000 ரூபாயா மாற்றி கொடுத்துருவாரா? அப்படி இல்லை. ஆண்டவர் தன்னுடைய பலத்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகும் காலம் வந்து விட்டது. இந்த சிறுமையான காலம், நீங்கள் இப்போ சிறுமையாக இருக்கீங்க, ஏழ்மையாக இருக்கீங்க, நொறுக்கப்படுறீங்க, நீங்க ரொம்ப நடுக்கத்துக்குள்ள இருக்கிறீங்க. இந்த காலம் மாறப்போகிறது. அதாவது உங்க புத்திக்கே எட்டாத, உங்க அறிவுக்கே உட்படாதபடிக்கு கர்த்தர் உங்கள் எல்லைகளை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் உங்க வாழ்க்கையில செயலாற்ற முடியும். கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில தலைகீழ நின்னாலும் நம்மளாலேயும் சில காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நமக்கும் மனுஷங்களால் உதவி செய்ய முடியாது. காரணம், கர்த்தரே நமக்கு உதவி செய்வார். இந்த மாதம் அதைத்தான் சொல்லுகிறார், உனக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம். எதுலெல்லாம் கொடுக்க போறாரு? ஜெப வாழ்க்கையில். ஆமேன். சோர்ந்து போன ஜெப வாழ்க்கை, ஜெபம் பண்ண ஆசையா இருக்கு, இப்ப முன்னம மாதிரி என்னால ஜெபமே பண்ண முடியல, பலகீனம் எனக்கு தடையா இருக்கிறது, கவலை எனக்கு தடையா இருக்கிறது, சில சூழ்நிலைமை என்னால் ஜெபம் பண்ண முடியாமல் ஆக்குகிறது என்று சொல்லுகிற உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நீ முன்பு இருந்ததை விடவெல்லாம் 1000 மடங்கு ஜெபம் செய்ய போகிறாய். 1000 மடங்கு வேதத்திலே நீ வளர்ந்து பெருக போகிறாய். பக்தியில் வளர்ந்து பெருக போகிறாய். பரிசுத்தத்திற்காக இவ்வளவு காலம் இருந்த வைராக்கியத்தை விட இந்த மாதத்திற்கு பிறகு 1000 மடங்கு வைராக்கியத்தை காண்பிக்க போகிறாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆழத்துக்கு தள்ள போறார். படகு ஆழத்துக்குள்ள போனது போல இந்த மாசம் உங்க ஜெபம் ஆழத்துக்குள்ள போக போகுது. உங்க வேத தியானம், உங்க ஊழிய பாதை, உங்க தரிசன கண்கள், உங்க வரங்கள், உங்க மேல உள்ள கிருபையின் அழைப்பு மகா ஆழத்துக்குள்ள போக போகுது. ஏன் தெரியுமா? நீ கரையோர நிக்கிற இல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அளவு அல்ல, கணுக்கால் அளவு அல்ல, நீந்தி நீந்தி மூழ்கக்கூடிய அளவுக்கு உன் படகை எல்லாம் கர்த்தர் ஆத்துமாக்களால நிரப்புகிற அளவுக்கு உன்னை உயர்த்த போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலக பிரகாரமாகவும் கர்த்தர் வருமானங்கள்ல, தொழில்ல ஆண்டவர் பெரிய பெருக்கத்தை கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் தான் இருக்கு. கடன் வாங்கி வச்சிருக்கிறோம், அல்லது கடனே வாங்க வழி இல்லாமலே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் உங்க கையின் பிரயாசத்தை பெருக்குவார். காசே பார்க்க முடியல, பணமே என்கிட்ட ஒரு காசு இல்லை, கொடிய தரித்திரத்துக்குள்ள நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, இந்த மாதம் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை உனக்காக திறப்பார். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பார். உன் தேவைகளை சந்திப்பார். காரணம், உன் புலம்பல் அவருக்கு முன்பாக இருக்கிறது. ஆமேன். உங்களை கையேந்த விட போவதில்லை. கடன் கொடுக்கிறவளாய் மாற்றுவார். கையின் பிரயாசத்திற்கு வழிகளை திறப்பார். அவர் ஆச்சரியமானவர், அதிசயமானவர். அவருடைய நடத்துதலை நம்புங்க, இந்த வாக்க நம்புங்க. ஆமேன். மனுஷன் உனக்கு எதை செய்தா என்ன, செய்யாட்டா என்ன? ஆமேன். நீ ஆண்டவருக்கு முன்பு சொல், உன் மார்பு தட்டி சொல், என்னை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற ஒருவர் இருக்கிறார். மனுஷன் சொல்லுகிற பிரகாரம் நான் இனி சபிக்கப்பட்ட நிலையில் அல்ல, கேடுகட்ட நிலைமையில் அல்ல, மனிதர்கள் சொல்லுகிற பிரகாரம் நான் தரித்திரவாட்டியாய் அல்ல, என் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடி நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஆமேன். டாக்டர் சொன்னது போல அல்ல, அல்லது கடன் கொடுத்தவன் உன்னை மிரட்டி கொண்டு போய் உன்னை நாளைக்கு என்ன செய்கிறேன் பார் என்று மிரட்டி விட்டு போகலாம். சூழ்நிலைமை ஒன்றை சொல்லலாம், உங்கள் வியாதியின் வீரியம் உங்களை ஒன்று அடையாளப்படுத்தலாம், உங்க சூழ்நிலைமை ஒன்றை சொல்லலாம். ஆனால் இதை விசுவாசித்தால் உன் சூழ்நிலைமை சொல்லுவது அல்ல, சத்துரு சொல்லுவது அல்ல, சாத்தான் சொல்லுவது அல்ல, ஆமான் சொல்லுவது அல்ல, கர்த்தர் சொல்லியபடி ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வழி அவர் திறப்பாருங்க.
அவர் உனக்கு முன்பாக போவார், கோணலானவைகளை நீங்களாக்குவார், தடைகளை உடைப்பார், திறந்த வாசலை உண்டாக்குவார், உன்னை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பார். பஞ்ச காலத்திலே விதவை வீட்டிலே மட்டும்தான் அற்புதம் நடக்குமா? இந்த மாதம் உன் வீட்டில் நடக்க போகும் அற்புதத்தை அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காண போகிறது. காரணம், பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உனக்குள்ளே இருக்கிறார். பிரதர், உங்க பிரசங்கம் நல்லா தான் இருக்கு, பட் ஆனா என் சூழ்நிலை ரொம்ப மோசம். அல்லேலூயா. வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு, பட் என் நிலைமை படுமோசமா இருக்கே, படுமோசமா இருக்கே. கேட்கும் போது நல்லா இருக்கு, ஆமேன்னு சொல்ல. வீட்டுக்கு போனா தானே தெரியும். கல்லறை தோற்றத்துக்குள் போனதல்லவா என் வாழ்க்கை என்று நீ சொல்லலாம். நான் சொல்லட்டும், கர்த்தர் ஒருவருக்கு ஒரு வாக்கை கொடுக்கும் பொழுது அந்த வாக்கை பெற்றுக்கொள்ள போது அந்த பிள்ளையோட வாழ்க்கை அதுக்கு ஏற்றார் போலவே இருக்காது. ஆபிரகாமை பாருங்கள், 75 வயது. இயேசு சொன்னார், பிதா சொன்னார், வானத்து நட்சத்திரத்தை எண்ணி பாருப்பா. அவர் சொல்லும் போது அப்படிதான் சொல்லுவார். இப்போ நீங்க பிரதர், நீங்க சொல்றபடிலாம் இல்லை, ஏதோ இந்த சின்னதை செஞ்சுட்டா எப்பா எனக்கு போதுண்டா சாமின்னு என் வேலையை பார்த்துட்டு நான் உட்கார்ந்துருவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த வியாதியிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து என்ன தப்பு வச்சுட்டா நான் கடந்து போயிடுவேன் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஆபிரகாம் ஆண்டவர் மிகைப்படுத்துகிறார். வானத்தை பாருப்பா, எப்போ காலம் முடிஞ்சு போச்சு. ஒரு 5 பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்போ வானத்தை பாருன்னா அவர் யோசிப்பார், வானத்தையும் பார்ப்பார், கர்த்தர் வாக்கையும் பார்ப்பார், பிள்ளையும் பார்ப்பார். ஓ, என் சந்ததியை தேவன் இம்மட்டும் ஆசீர்வதிப்பார் என்று ஆபிரகாம் விசுவாசிக்கலாம். சோர்ஸே இல்லை, ஆதாரமே இல்லை. சிலர் கேட்கலாம், வாக்கு கொடுக்கிறாரு 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன்னு, எனக்கு அதற்கான வளம் இல்லையே, ஆதாரம் இல்லையே, அதற்கான எந்த வழியும் இல்லையே, நான் வழி அடைக்கப்பட்ட நிலையில் அல்லவா இருக்கிறேன். என்னால முன்னையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாது, நான் 4 பக்கமும் நெருக்கப்படுகிறேன் என்று நீங்கள் புலம்புகிறீர்கள். ஆபிரகாமை பார்க்கும் பொழுது தேவன் சொன்னார், கடற்கரை மணல் திரள் தனையாய் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்ப ஆபிரகாம் எப்படி இருந்தாரு? ஒருவனாயிருந்தார். எல்லாரும் குடும்பம், குட்டி, பிள்ளை, கூடாரம் அப்படின்னு இருக்கும்போது வயசான பாட்டியும் தாத்தாவும் தான் இருக்காங்க. அவங்க காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு பெயர் சொல்லுகிற சந்ததியே இல்லாம இருந்துச்சு. ஆனால் முதல்ல வந்தது ஆசீர்வாதம் இல்லை, வார்த்தை வந்தது. இந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி உன்னை தேடி கர்த்தருடைய வார்த்தை முதலாவது வருகிறது. அதை பற்றிக்கொள், அதை பிடித்துக்கொள், அதை உறுதியாய் தரித்துக்கொள். அந்த வாக்கை சொல்லிக்கொண்டே இரு. சிறு ஆசீர்வாதம் இல்லை, நீ கேட்கிற இந்த சின்னது போதும் இல்ல, பெருச செய்ய போகிறார், பெருச செய்ய போகிறார். ஏன் தெரியுமா? நீ பட்ட பாடு அவ்வளவு, நீ அடைந்த துன்பம் அவ்வளவு. நீ சிறு வயதிலிருந்து விலைக்கிரயம் அநேகம் கொடுத்து விட்டாய், அநேக முறை செத்து விட்டாய், அநேக முறை பிரேதமாய் மாற்றப்பட்டாய், அநேக முறை கேவலப்படுத்தப்பட்டு விட்டாய், அநேக முறை மரணத்தை தழுவினாய். இனி உனக்கு ஜெயம், இனி உனக்கு ஜெயம், இனி உன் சந்ததிக்கு ஒரு ஜெயம். இனி 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நீ பார்க்காமல், சுதந்தரிக்காமல் போக போவதே இல்லை. கர்த்தர் பலத்த காரியத்தை செய்வார். மகளே, கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். புழுவை போல நெளிந்து துடிக்கிறீர்களே, புழுவை போல நெளிந்து துடிக்கிறாய், விடுதலை இயேசு தருவார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு பாருங்க, 430 ஆண்டுகாலம் அந்நிய தேசத்தில் இருந்துட்டாங்க. அவங்க பேர்ல ஒரு சின்ன நிலம் கூட இல்லை, தோட்டம் இல்லை, துறவு இல்லை, ஆள் இல்லை, எதுவும் இல்லை, தொழிற்சாலையும் இல்லை. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்றாரு, உனக்கு நான் என்னத்தை கொடுக்க போறேன்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுக்க போகிறேன். நட்டாத கட்டாத வீட்டையும் தோட்டத்தையும் கட்டி கொடுப்பேன்னு சொல்றார். ஒருவேளை 430 வருஷங்க ஒண்ணுமே இல்லை, ஆசீர்வதிப்பேங்கிறாரு. எதை நம்பிப்பா நாங்க வனாந்தரத்துக்குள்ள வர முடியும்? நீங்க கேட்கலாம், பிரதர் எதை நம்பி இந்த வாக்கு வச்சு என்ன ஜெபம் பண்ண சொல்றீங்க? விசுவாசத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நீ காணாததை பார்க்க போற. ஹல்லேலூயா. நீ நம்ப முடியாத அளவுக்கு உனக்கு அற்புதம் நடக்க போகிறது. அதுதான் விசுவாசம். ஆபிரகாம் காணாதது அவன் சந்ததியை, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்காதது அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை. வேதம் சொல்லும் பொழுது ஒரு திராட்சை குலையை 2 பேர் சுமந்து வருகிற அளவுக்கு
கானானுக்குள்ள அந்த திராட்சை செடி அவ்வளவு கொழுமையா இருந்துச்சான். ஆமென். காரணம், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நீ மனுஷனை நம்பாத, சூழ்நிலைமையை நம்பாத, மோசமான இந்த நிலையை நம்பாத, வறண்ட இந்த பாதையில உன் கால் நடக்குது அதை நம்பாத. உனக்கு விரோதமா சூழ்ச்சி, தந்திரம், மந்திரம், யாகம் எல்லாம் செய்பவனை நம்பாத. உன் வியாதியை நம்பாத, இயேசுவை நம்பு, வாக்கை நம்பு. அவர்கள் அலறினார்கள், கூக்குரலிட்டார்கள், மகா சத்தமாய் புலம்பினார்கள். காரணம் அடிமைத்தனத்தின் நுகம். ஆனால் இந்த வாக்கை நம்பின பிள்ளைகளை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கின்ற கர்த்தர். வேதம் சொல்லும் பொழுது எடுத்தவங்க வாசிக்கலாம். உபாகமம் 6, 10, 11, 6, 10, 11. உபாகமம் கொஞ்சம் இருங்க, எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். உபாகமம் 6 எல்லாரும் எடுங்க. வேடிக்கை பார்க்க வேண்டாம், என்ன பார்க்காதீங்க, நீங்க பக்கத்துலையும் பார்க்காதீங்க, தூங்கவும் செய்யாதீங்க. உபாகமம் 6 வசனத்தை படிச்சாதான் விடுதலை. இப்ப நானே படிக்கிறேன், நீங்கள் ஆள்காட்டி விரல வச்சு வாய்க்குள்ள படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது. ஆமே. கர்த்தர் சிம்பிளா சொல்றாரு, நீ திருப்தியா இருக்க போற. இனி பற்றாக்குறையோடு அல்ல, வெறுமையோடு அல்ல, திருப்தியா இருக்க போற. உனக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட ரெடிமேட் ஆசீர்வாதம் ஆயத்தமா இருக்கு. இனிதான் போய் எதையும் செய்யணும் இல்ல, கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். உனக்கான நிலையான குடியிருப்ப, நிலையான நிலத்தை, வீட்டை, உனக்கான ஆஸ்திய வஸ்துக்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். உன் பிள்ளைகளுக்கான நிலையான வேலையை, வருமானங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். உள்ளே கொண்டு போவார். உன் பிள்ளைகள் அதை சுதந்தரிப்பார்கள். அப்பொழுது உன் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நீ சமாதானம் அடைந்திருப்பாய். கர்த்தருடைய வாயே இதை சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். இப்போ ஆண்டவர் எப்படி எல்லாம் உங்களை பிளஸ் பண்ண போறார், இந்த மாசம் எப்படியெல்லாம் அந்த 1000 மடங்கு உதவி உங்களுக்கு வரப்போகுது. முதலாவது 1 ராஜாக்கள் 17, 16. 1 ராஜாக்கள் 17, 16. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. முதலாவது தலைப்பு, அவர் 1000 மடங்கு அதிகமாய் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த மாசம் ஃபர்ஸ்ட் உங்க தேவை சந்திக்கப்பட போகுது. உங்க குடும்பத்தாருடைய தேவை, அத்தியாவசிய தேவையை கர்த்தர் சந்தித்து கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்கள் அலைந்து திரிய போவது இல்லை. நான் சொல்றேன், ஓடாதீங்க, புலம்பாதீங்க, உட்கார்ந்துருங்க. தேவ சமூகத்துல நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வழியை திறப்பார். அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஜெபத்தை மட்டுப்படுத்திராதீங்க, கட்டுப்படுத்திராதீங்க. நான் சொல்லுவேன், படுத்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் நீ ஆண்டவரை துதித்து கொண்டே. உள்ள இடம் இருக்கு, உள்ள நீங்க வரலாம். பெண்கள் உள்ளே வரலாம், இடம் இருக்கு. உள்ள இந்த பக்கம், இந்த பக்கம் பாருங்க, உள்ள இடம் இருக்கு, தாராளமா இடம் இருக்கு, உள்ள வரலாம். ஸ்தோத்திரம். செக். சைட்ல அம்மாமார் உள்ள வரலாம், உள்ள இடம் இருக்கிறது, தாராளமா இருக்கு, நெருக்கம் இல்லை. சரி, இங்க கவனிங்க, மற்றவங்க இங்க பாருங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி பானையில் மா செலவழிந்து போகல. நல்ல கவனிங்க. இங்க எலியாவுக்கும் கேரி தாற்றாங்கரை வத்தி போச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவருக்கும் வத்தி போச்சு, சாப்பாடு வேணும். இப்ப ஆண்டவர் சொல்றார், உனக்காக சாரிபாத் ஊர்ல ஒரு விதவை வீட்டை கட்டளையிட்டு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேங்கிறார். அங்க போனா அந்த ஊர்லயே பஞ்சம் பாருங்க, பசி பட்டினி. அங்கே இவர் அந்த சாரிபாத் ஊருக்குள் போனவுடன் ஒரு பெண்ணை காண்கிறார். மிகவும் வேதனையோடு, புலம்பலோடு, மனச்சோர்வோடு ஒரு சகோதரி
2 விறகுகளை பொறுக்கி கொண்டு வீட்டுக்குள் போவதை பார்த்தார். எலியா போனார். அம்மா, எனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்குற. உன்னை அம்மா என்ன சொல்றாங்க? என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சமா, கொஞ்சம் எண்ணெய், அதுக்காக 2 விறகு தான் கொண்டு போறேன். இது எரியறதுக்கு முன்னாடி இது தீந்து போகும். இதை இனி சாப்பிட்டுட்டு நாங்க சாக வேண்டியது தாங்க. எத்தனை பேருக்கு சாவுன்னு வாயில வருது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி செத்தாதான் இதுக்கு முடிவு வரும். இல்லை இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஆமென். நீங்க உங்க சூழ்நிலைமையை பார்க்காதீங்க, பைபிள் சூழ்நிலைமையை பாருங்க. சாரிபாத் ஊருக்குள்ள போனோம் உங்க ஆவி. ஆமென். ஆத்துமா போனோம். போய் அந்த ஊர்ல அந்த அற்புதம் நடக்கும்போது அது எப்படி இருந்திருக்கும்? எடுக்க எடுக்க மாவு அந்த நிலை எப்படி இருக்கும்? ஆராய்ந்து பார்க்கணும். அதுதான் ஆச்சரியம். உட்கார்ந்து தியானம் பண்றதுன்னா என்ன? அப்படியே உள்ள வசனத்தின் வச்சு உள்ள போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்க என்ன நடந்தது சொன்னார். முதலாவது நான் சொல்றதுக்கு செய் அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், உங்க தேவையெல்லாம் சந்திக்கப்படணும்னா கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, வசனத்துக்கு கீழ்ப்படி. வசனத்தை மீறி பேசாத, மிஞ்சு பேசாத. கர்த்தர் ஒன்றை சொன்னால் அதை செய். ஆமென் சொல்லுங்க. அதை நிறைவேற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். நோவா அந்தபடியே செய்தார். கர்த்தர் தனக்கு சொல்லியபடியே செய்தார். ஆபத்து காலம் வந்தது, நோவாவின் பேழை மட்டும் காக்கப்பட்டது. நான் சொல்றேன், உங்க வீட்டுல நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கிறது பெருசு இல்ல. நீங்க உங்க வீட்டுக்குள்ள பக்தி கொண்டவங்களா இருக்கிறது பெருசு இல்ல. நீங்க உங்க வீட்டுக்குள்ள நல்ல ஒரு பாடகரா, நல்ல முழங்கால நிக்கிற ஆளா இருக்கிறது பெருசு இல்ல. உங்க பர்சனல் லைஃபுக்குள்ள நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா இருக்கிறாயா? ஆமென். பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். தசம பாகங்களை கொண்டு போவதாக இருக்கட்டும், காணிக்கைகளை கொண்டு போவதாக இருக்கட்டும், உங்கள் விளைச்சலின் முதல் பங்கை ஆலயத்துக்கு கொடுப்பதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை தேவன் நுகர மாட்டார், சுவாசிக்க மாட்டார், மணக்க மாட்டார். எதை மனத்து பார்ப்பார்னா, நுகர்ந்துனா மனத்து பார்க்கறதுன்னு அர்த்தம். உன்னுடைய பலிகளிலே அவர் மனத்து பார்ப்பார். நீ எப்பெல்லாம் கீழ்ப்படுகிறியோ அப்பெல்லாம் உங்ககிட்ட இருந்து சுகந்த வாசனை எழும்பும். எப்பெல்லாம் முரண்டு பிடிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் இது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்றீங்களோ, அப்பெல்லாம் அவருக்கு முன்னாடி நீங்க நாரணவங்களா தான் இருப்பீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப நீங்க மனம் கொடுக்கணும்னா கீழ்ப்படிங்க. இந்த வசனத்தில் ஒரு உறுப்பாகிலும், ஆமேன் அல்லேலூயா, ஒரு வார்த்தையும் தவறி போக கூடாது. தவறி போனா அதற்கான தண்டனை உண்டு, பலன் உண்டு, ரட்சிப்பார், அது கிருபை. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சேதான் ஆகணும். நல்லா கவனிச்சு பார்த்தா ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க, இந்த பெண்களுக்கு மட்டும்தானே கணவனுக்கு கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படின்னு போட்டிருக்கு, ஆணுக்கு எங்கேயாவது போட்டிருக்கா? அது நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. நான் சொல்றேன், ஆணுக்கு போட்டிருக்கோ பெண்ணுக்கு போட்டிருக்கோ, இங்க இருக்கிறது யார் அதிகம்? யார் அதிகமா ஆண்டவரை தேடுறீங்க? ஒரு ஆணை விட பெண்ணாகிய நீங்கள் தான் ஆலயத்துக்கு போகிறீர்கள், கூட்டங்களுக்கு போகிறீர்கள், அதிகமாய் பாரப்படுகிறீர்கள். உங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லுகிறது. கண்டுபிடிப்பவன் யார்? அவள் முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவள். அடுத்தது புத்தி உள்ள ஸ்திரீ, அருளும் ஈவா, புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள் என்று பற்பல அடையாளங்களை ஆண்டவர் உங்களுக்கு தான் கொடுத்திருக்காரு. ஆமேன் சொல்லுங்க. இப்படியே நீங்க தப்பிச்சிருங்க. நீங்க சொல்றது தெரியுது. எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறது அவனிடத்துல தான் கேட்பாரு. உங்களுக்கு தான் நிறைய கொடுத்திருக்காரு, பைபிள் படியும் நிறைய கொடுத்திருக்காரு, ஆண்டவர் தேடுற இடத்துலயும் நிறைய வசனத்தை கொடுத்திருக்காரு. அப்போ எவனிடத்தில் கொடுக்கப்படுகிறது அவனிடத்தில் கேட்கப்படும். ஊரார் எதையும் சொல்லட்டு, வழக்கம் எதையோ சொல்லட்டு, அவங்கெல்லாம் அப்படியா இவங்க, நீங்க எப்படி இருக்கணும் அதுதான். அவங்கள பார்த்து உங்களை ஆண்டவர் அழைக்கல, உங்களை அழைச்சா அவர் நோக்கம் நீ எனக்கு கீழ்ப்படிவாயா. நீங்க பேசுறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு. நீங்க பெட்ரூம்ல பேசலாம், டைனிங் ஹாலில் பேசலாம், கிச்சன்ல பேசலாம், எல்லா வார்த்தையையும் கர்த்தருடைய கண்களும் காதுகளும் இருக்கிற இடத்தில் கேட்டுக்கொண்டும் கவனித்து கொண்டும் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோ கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரணும்னா கர்த்தர் சொன்னதை நீ செய்றியா? அவங்க செய்யல, அது வேற.
நீ செய்தாயா? அது அந்த காலத்துல இருந்தே இல்லை. ஆண்டவர் இதை ஏன் புசிச்சிங்கன்னு கேட்டார். ஆதாம் சொன்னா நீர் தந்த ஏவாள். நீ இவர் புசிச்சது தப்புதான், நான் ஆம்பளை பக்கமே வாரேன். அவராவது ஒரு வார்த்தை முந்தி வந்தவராச்ச. ஆண்டவரே என் மனைவி இப்படி சொல்றா, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று ஒரு முறை கேட்டிருந்தால் கனி புசிக்கப்பட்டிருக்காது, பாவம் உள்ளே வந்திருக்காது. ஆனால் அவரோ அவளை குற்றம் சாட்டினார். இன்றைக்கு ஜெபிக்கிறவர்கள் அப்படிதான். என் பிளஸிங்குக்கு தடை என் புருஷன். பாவம், அந்த ஆள் எத்தனை தடைய வாங்குவார். என் வீட்டு பிளஸிங்குக்கு தடை யாரு? புருஷன், என் மனைவி, என் பிள்ளை. சாக்கை எங்கேயோ போடுறோம், நீ கீழ்ப்படுகிறாயா? நான் சொல்றேன், நோவாவின் பிள்ளைகள் கீழ்ப்படிந்தவர்கள் என்று போடப்படவில்லை. ஆனால் நோவா கீழ்ப்படிந்ததினால் நோவாவின் சந்ததி அந்த பேழைக்குள் வைத்து காக்கப்பட்டது. நான் சொல்றேன், அழைக்கப்பட்ட பிள்ளையே, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, நீ நிறைய நேரம் கீழ்ப்படிய தவறுனதுனால தான் நீ இன்றைக்கு ஆசீர்வாதத்தை இழந்திருக்க. முதல்ல ஆண்டவர் சொல்றதை செய்யுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. சிலது நீங்க தட்டி கழிக்கிறீங்க, சிலது இது எனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க, சில போதனை எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க. இல்ல, எல்லாம் எல்லாருக்கும் சொந்தம். இதை பிரசங்கித்து கொண்டிருக்கிற பிரபு கிதியோனாகி எனக்கும் இது பட்டயம் தான், என்னையும் இது வெட்டும். இது இரு கருக்குள்ள பட்டயம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. வாசன் ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது எனக்கு கீழ்ப்படிதலை தாங்க. உமக்கு நான் கீழ்ப்படியணும், உங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், உங்க வசனத்துக்கு கீழ்ப்படியணும், உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். மன்னிப்பு கேட்கணும்னா கேட்டுதான் ஆகணும். மன்னிப்பு கொடுக்கணும்னாலும் கொடுத்துதான் ஆகணும். எத்தனை நேரம் தான் நான் மன்னிக்க? 7 நேரம் அல்ல, 70 நேரமானாலும் மன்னிக்க வேண்டும். அப்ப அவங்க எல்லாம் மன்னிக்கிறாங்களா? அவங்க வேற, நீங்க வேற. அது பண்ணி நீ ஆடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது நரகாக்கென நீ பரலோக ராஜ்யத்துக்கு முன்குறிக்கப்பட்ட பிள்ளை. நீங்க உங்க பிரஸ்டீஜ் அங்க இழந்துடக்கூடாதுன்னு நீ நினைச்சீன்னா அங்க அழைப்பை இழந்து போய் விடுவாய். நான் சொல்றேன், இந்த உலகத்துல இருக்கிற பிரஸ்டீஜை விட பெரிய பிரஸ்டீஜ் என்ன தெரியுமா? நீ உன் ஓட்டத்தை ஓடி முடித்து சீயோனின் வாசலில் நிற்கும் பொழுது உன்னை வரவழைப்பதற்கு மனுஷகுமாரனாகி இயேசு உனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அவர் உன்னை மார்போடு அணைப்பார், முத்தமிடுவார். நீ பட்ட பாடுகளுக்கு தகுந்த உனக்கு கிரீடத்தை வைப்பார். எவ்வளவுக்கு எவ்வளவு இங்கு இழந்தாயோ அவ்வளவு நட்சத்திரம் அந்த கிரீடத்தில் இருக்கும் பார். உன்னை சொல்லுவார், மணவாட்டியே. இந்த உலகத்துல என்ன நினைப்பாங்க? உன்னை என்னமோ நினைச்சிட்டு போட்டோம். கர்த்தர் உன்னை என்ன நினைக்கணும்? ஆமென். இந்த உலகத்துல 4 பேர் என்ன 4 விதமா பேசுறாங்க, பேசட்டும். கர்த்தர் உன்னை என்ன பேசுறாரு? ஹல்லேலூயா. நீ எனக்கு அருமையானவள் என்று சொல்லுகிறாரே, நீ விலையேற பெற்றவள் என்று சொல்லுகிறாரே. கேவலம் மனுஷன் உன்னை பேசிட்டான், உறவு உன்னை பேசிட்டு குத்திட்டுனா சந்தோஷப்படு. அவர் நாமத்தின் நிமித்தம் நீ வார்த்தையால் உடைக்கப்பட்டால், தாக்கப்பட்டால், தகர்க்கப்பட்டால், காயப்பட்டால் பரலோகத்தில் உன் பலன் மிகுதியாயிருக்கும். ஹல்லேலூயா. ரோஜா எங்க இருக்கு? அதுதான் பார்க்கறதுலே அழகான பூ. அதுல நிறைய மருத்துவ குணமும் இருக்கு, உடம்பை குளுமையாக்கும். அது நல்ல வாசமும் ரொம்ப எஃபெக்டா இருக்கும். ஆனா ஒண்ணு, அது இருக்கிறது முற்களுக்குள். ஆண்டவர் பார்வைக்கு யாரெல்லாம் அழகோ அவங்கள முள்ளுக்குள்ளதான் வைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. மோசே ஊழியம் ஆண்டவருக்கு ரொம்ப அழகு. மோசையோட ஊழியம் ஆண்டவருக்கு ரொம்ப அழகு. அவன் பெக்காத 20 லட்சம் ஜனத்தை அப்பாவா நடத்தினான். நம்ம 2 குட்டியை நடத்த முடியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 20 லட்சத்தை நடத்தினான். அதனாலதான் அவன் அழைப்ப முட்செடிக்கு நடுவில் தரிசனமாகி கொடுத்தார். அல்லேலூயா. உன் அழைப்பு என்பது பஞ்சுமெத்தை அல்லம்மா, சேஃப்டி ஜோன் அல்ல. ஆமென். ஒரு கூட்டத்துக்கு வந்தா உன்னை கேவலப்படுத்துவாங்க, ஆமென், அசிங்கமா சொல்லுவாங்க. ஆனா உனக்கு இந்த கூட்டம் எப்படி இருக்குன்னா நீ நினைக்கணுமோ ஒளிஞ்சு, மற்றவன் பார்வைக்கு இந்த கூட்டம் எப்படி இருக்கிறது என்று எண்ணி நீ நிற்பாயே. ஆனால் உனக்கு தேவன் இங்கு வைத்த பங்கை நீ இழப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஆண்டவரை தேடி வந்திருக்கிற ஒரு ஊழியக்காரன் அழைத்து வரவில்லை, அல்லது உன் வீட்டுக்கு ஆட்டோ அனுப்பி கொட்டிட்டு வரல. கர்த்தர் தூதனை அனுப்பி, அபிஷேகத்தை அனுப்பி, கிருபை அனுப்பி, உங்களுக்கு போக வேண்டும் என்ற உணர்த்துதல் அனுப்பி கூட்டிட்டு வரார். கீழ்ப்படி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கீழ்ப்படிந்த அதுதான் முதல் படி. ஆமென். புருஷன் உங்களை திட்டலாம், தீக்கலாம்,
பிள்ளை கீழ்ப்படியாம இருக்கலாம், ஆனா நீங்க அவங்க வாழ்க்கையில முகம் கோணவே கூடாது. புன்முறுவலோடு சிரித்து கொண்டு கடமை செய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்களேன். புன்முறுவலோடு சிரித்து கொண்டு, அது எப்படி முடியும் பிரதர்? அதுதான் சிலுவை சிஸ்டர். அந்த சிலுவையை உன்னால தூக்க முடியலன்னா எப்படி ராஜ்யத்தை பின்பற்றி ஓட முடியும்? என் பிள்ளை ரொம்ப பாடுபடுத்துற, அது ஒரு சிலுவை, அது ஒரு கசையடி, அது ஒரு முள். உன்னை குத்தும் போது இயேசுவை நினைச்சு சகிச்சுக்கோ. ஆமேன் சொல்லுங்களேன். உன் பலன் பரலோகத்தில் பெரியவைகளாயிருக்கும். உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை எங்கேயோ ஒரு இடத்துல கீழ்ப்படியாம இருக்கீங்க. இன்னைக்கு விட்டுருங்க, நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன், நீங்க சாக சொன்னாலும் நான் சாவேன் அப்படி நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதோ ஒரு இடத்துல முரட்டாட்டம் வேண்டாம், ஏதோ ஒரு இடத்துல பிடிவாதம் வேண்டாம், ஏதோ ஒரு இடத்துல இந்த வசனம் தப்பு, இந்த வார்த்தை தப்புங்கிற எந்த வியாக்கியானமும் வேண்டாம். ஒன்றே ஒன்று, கர்த்தர் சொல்லிவிட்டார், நான் கீழ்ப்படிவேன். ஆமேன், ஹல்லேலூயா. வாழ்க்கையில வாசல் திறக்கணும்னா நிறைய பைபிள் படிக்கணும், நிறைய வசனத்தை படிச்சுக்கிட்டே இருங்க. ஆமேன் சொல்லுங்களேன். அப்பதான் எது உண்மையான ஊழியம், எது உண்மையான சபை, எவன் உண்மையான போதகன், எவன் உண்மையான ஊழியன், எவன் உண்மையான விசுவாசி என்பதை உங்களால் அடையாளம் காண முடியும். வெளுத்ததெல்லாம் பால் அல்ல. ஆமேன். வசனத்தை படிச்சா சொல்லி தருவாரு. எந்த மந்தைக்கு போனோம், எந்த மேய்ப்பன் கிட்ட நிக்கணும், எந்த வார்த்தை நான் கொடுத்தது, எந்த வார்த்தை உன்னை குணமாக்குவது, எந்த வார்த்தை உன்னை நித்தியத்துக்கு நடத்துவது என்பதை ஒத்து பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பைபிளை படிங்க. வார்த்தை ஒண்ணு சொன்னா அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடங்க. எலியாவின் அற்புதம், அந்த வீட்டுக்குள் அவள் போய் அதுக்கப்புறம் உடனே கீழ்ப்படிஞ்சிட்டான். அவளுக்கு அதுக்கு முன்னாடி சர்ச் இப்படி ஊழியெல்லாம் இல்லை. நம்ம கிட்ட வந்து என்னதான் சொன்னாலும் சில காரியத்துக்கு மாறவே மாட்டோம். ஆனால் அவள் உடனே மாறினாள், உள்ளே போனாள். அடைய சுடும்போது அந்த வீட்டில் ஒரு பையன் இருந்தான். நம்ம வீட்டில் மீனோ கறியோ பொரிச்சா எத்தனை சொந்தக்காரங்க வந்தாலும் நம்ம பையன் முதல்ல வந்து அதில் கையை போடுவோம் பாருங்க. ஏய் இருடா, அங்களுக்கு செஞ்சு கொடுப்போம், உன்னை எடுத்துருவான். அப்போ அந்த வீட்டில் அந்த பையனுக்கும் பசிச்சிருக்கும் தானே. அந்த முதல் அடை அழகா ஃப்ரெஷ்ஷா அவள் சுட்டு எடுக்கும்போது அவன் பார்வைக்குது கொள்ளையா இருந்திருக்குமே. ஆனால் தாய் அந்த பிள்ளைக்கும் கொடுக்காமல், தானும் எடுக்காமல், கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலமாய் வந்த கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுத்தாள். அவ அடுத்த முறை கிச்சனுக்குள்ள போய் தனக்காக மாவு போடுறா, பிள்ளைக்காக மாவு போடுறா. ஆனா இங்க களையத்துல மாவு குறையவே இல்லை. உங்க வருமானம் ஏன் குறைஞ்சு போச்சு நீங்க என்னைக்காவது அறிஞ்சு பார்த்தீங்களா? ஏன் நீ தரித்திரத்துல முட்டிட்டன்னு உனக்கு அறிஞ்சு பாத்தியா? உன் ஆசீர்வாதம் ஏன் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு? மந்திரமா அப்படி சொல்லிக்கிறோம், தந்திரமா சொல்லிக்கிறோம், பிசாசா இல்ல, எங்கேயோ கீழ்ப்படியல, குறைஞ்சுக்கிட்டே போகுது கூட வேண்டியது. நீ கீழ்ப்படிந்தால் உன் பிளஸிங் ஏறிக்கிட்டே இருக்கும். நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைவாய், அபிவிருத்தி அடைவாய், செழிப்படைவாய். கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. ஒரு சமயம் இயேசு ஒரு ஊழியத்துக்கு போறார். மலை மேலே ஏறி பார்க்கிறார். அங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள். திரும்ப போகும்போது அவங்கள சும்மா அனுப்ப மனம் இல்லை. இங்க இவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். எப்படி கொடுக்கிறது? அங்க ஹோட்டல் இல்லை, அதுவும் இத்தனை ஆயிரம் ஜனத்துக்கு கொடுக்க ஒண்ணும் இல்லை. அங்கு ஒரு சிறுவன் இருந்தான், 5 அப்பம் வைத்திருந்தான், சிறுமீன். அதை தவிர வேற யாரும் அங்க எதையும் வைக்கல. ஆனா இந்த பையன் 5 அப்பம் 2 மீனை கொண்டு மலையில ஏறி அதை கையில வச்சிருந்திருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சீஷர்கள் மூலமாய் கேட்டவுடன் அதை தந்தான். இயேசு வானத்தை பார்த்தார், ஸ்தோத்திரம் பண்ணினார், ஜெபித்தார். அது பழுகினது, அது பெருகினது. தேவ பிள்ளையே, ஒட்டுமொத்த ஜனங்களும் திருப்தி அடைந்து சாப்பிட்டு மீதி துணிக்கை எடுத்து கொடுத்தவனையும் சும்மா விட்டுருப்பாங்க? சீஷர்களுக்கே மீதி 12 கூடை எடுக்க கர்த்தர் கிருபை செய்தாரானால் கொடுத்தவனுக்கு எவ்வளோங்க கிடைச்சிருக்கும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ எதை கொடுத்தாய்? ஆண்டவர் கேட்கிறார். உன்னையே நீ தரலையே என்னன்னு சரியா? உன் மனசை கொடுக்கல, உன் சிந்தையை கொடுக்கல, உன் இருதயத்தை கொடுக்கல, சுயத்தை ஒளிச்சில உள்ள வச்சிருக்கிற. நீ உன்னை எனக்காக தந்திருந்தால் நீயும் திருப்தி அடைந்திருப்பாய், எல்லோரும் திருப்தி உன் மூலம் அடைந்திருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் என்னை தருகிறேன், என் நினைவுகளை தருகிறேன், என் வார்த்தையை தருகிறேன். ஆண்டவரே, என்னுடைய எல்லா காரியத்தையும் மறைக்காம உனக்கு தரேன். ஆண்டவரே,
சொல்லி பாருங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். வானத்தை திறந்து, வானத்தின் பலகணிகளை திறந்து, பரலோக வாசலை திறந்து, தேவ ஜனமே இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் இந்த மாதம் முழங்கால நின்று நான் கீழ்ப்படிய தவறுன இடத்துக்காக நான் மிகுந்த வருத்தம் அடைகிறேன், ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்குறேன்னு நீங்கள் உங்கள் ரினிவல் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களுக்காக ஆசீர்வாதத்தை திறப்பார். சகோதரி, வெறும் அழுகையை மட்டும் ஆண்டவர் பார்த்து தந்துட மாட்டார். வெறும் தேவையே, உங்களுக்கு தேவை இருக்கு, நெருக்கடி இருக்கு, இல்லை, ஆழம் 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 கீழ்ப்படிவாயா, எனக்கு கீழ்ப்படிவாயா. ஆண்டவர் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. அவர் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படிவீர்களே ஆனால் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நம்பர் 2, ஆண்டவர் இரண்டாவது இந்த மாதம் எதை உங்களுக்கு கொடுத்து அவர் திருப்தி அடைய வைக்க போகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உள்ள இடம் இருக்கு, வெளியில உள்ள லேடிஸ் உள்ள வரலாம், உள்ள நிறைய சேர் காலியாக இருக்கிறது. சரி, இங்க பாருங்க, நியாயாதிபதிகள் 15:15 சீக்கிரமா. நியாயாதிபதிகள் 15. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாதான் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு கழுதை பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பேர். இந்த மாசம் உங்களுக்கு அபிஷேகத்துல பலத்தை கொடுக்க போகிறார், ஆவியில் பலனை கொடுக்க போகிறார். சில பேருடைய ஆவி முறிஞ்சு போயிருக்கு, ஆவி முறிஞ்சு போயிருக்கு. சிலருடைய ஜப ஜீவியம் அத்து போய் இத்து போயிருக்கு, ஜபத்துல உட்கார முடியல. ஏன்னா மாமிசம் பலவீனமா இருக்கு, ஆவி உற்சாகத்தை இழந்து போயிருக்கு. இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், 1000 மடங்கு அபிஷேகத்தை கொடுக்க போகிறேன். உங்கள் ஜப வாழ்க்கைக்குள்ள 1000 மடங்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். உன் கவலை, உன் பெருமூச்சின் ஏக்கம், உங்க தோல்வி, உங்க அவமானம், உங்க ஏமாற்றம், உங்க கைவிடப்பட்ட சூழ்நிலைமை, உங்க வியாதி, உங்க பலகீனம், உங்க கடன் போராட்டம், உங்க குடும்பத்தில் உள்ள சமாதானத்தை கெடுக்கிற ஏதோ ஒரு காரியம் உங்க ஆவியை அணைச்சு போட்டுருச்சு. ஆனால் இன்றைக்கு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் 1000 மடங்கு அபிஷேகத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன், 1000 மடங்கு பலத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களே. இந்த சிம்சோனுக்குள்ள இந்த அபிஷேகம் இருக்க காரணம் நியாயாதிபதிகள் 13:5. ஒரு குமாரனை பெறுவாய், நசரனாயிருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். நல்லா கவனிக்கணும், இந்த சிம்சோன் யாரு? நசரைய விரதம் பெற்றவர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஆண்டவருடைய அபிஷேகம் கொண்டவர். அவர் மேல உள்ள அழைப்பு என்ன? முழு இஸ்ரவேலர்களையும் பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்க கூடியவர். ஆனா இவருக்கு நெருக்கம் வருது. நல்லா கவனிக்கணும் அக்கா அம்மா, ரொம்ப உங்களுடைய கேள்விக்கு இதுல ஒரு பதில் இருக்கு. சில நேரம் நாங்க ஜோம் பண்றோம் பிரதர், கூட்டங்களுக்கு வருகிறோம், ஏன் எங்கள் வாழ்க்கையில் சில பொல்லாத ஆவிகள் கிரியை செய்கிறது. நாங்க ஜோம் தானே பண்ணிட்டு போறோம், வீட்டுக்குள்ள பிரச்சனை அதிகமாகுது, பலன் நெருக்கம் வருது, மற்ற மனுஷங்களுக்கு வரலையே. ஒருவேளை தவறான இடத்துக்கு வர்றதுனால வருதா, அல்லது நாங்கள் இன்னும் சரியாக ஜெபிக்காததுனால வருதா? பல கேள்விகள் நமக்கு இருக்கு. நல்லா கவனிக்கணும் அக்கா அம்மா, உங்க குடும்பத்துல ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களுக்காக அதுக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். அந்த தெரிந்தெடுப்பும் அழைப்பும் கணவருக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, பிள்ளைக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா உங்க ஜபத்தை வச்சு, உங்க அபிஷேகத்தை வச்சு உங்க குடும்பங்களை, உங்கள் தெருக்களை, பட்டணங்களை, சபைகளை ஆண்டவர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். அதனாலேயே சில பெலிஸ்தி ஆவி உனக்கு விரோதமா போராட வருது. ஆமென் சொல்லுங்க. இங்கு இவருக்கு எப்படி போராட வந்துச்சுன்னு பார்ப்போம். நியாயாதிபதிகள் எடுங்க, நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 15:10. நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்து
அவர்கள் சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள். கவனிங்க, ஏன் அந்த கட்டு வருது பிரதர்? உடம்பெல்லாம் வலிக்குத, முறிச்சு போட்ட மாதிரி வலிக்குத, ஜோம் பண்ண முடியல, தூக்கமா வருது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு கட்டு, எவனோ செய்வனை செஞ்சுட்டா நம்ம நினைக்கிறோம், அப்படிதானே? இப்படியே காலத்தை ஓட்டிடுறோம் பாருங்க. கொஞ்சம் ஆராயணும். மந்திரம் உண்டு, ஆனா ஜெபிக்கிற பிள்ளைக்கு விரோதமா அது வேலை செய்ய முடியாது. ஆனா அதை தாண்டியும் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அழைக்கப்பட்ட, ஜெபிக்கிற ஊழிய களத்துல முன்னாடி நிக்கிற பிள்ளையே உன்னை நிலை குலைத்து போட கட்ட பிசாசு வருவான். ஆமென், ஹல்லேலூயா. எதுக்கு? இவனால தான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு மேல அவங்களால கை வைக்க முடியல. உங்க கணவனை, உங்க பிள்ளைய, உங்க எல்லைய, உங்க தெருவை பிசாசால தொட முடியாததுக்கு காரணம் நீ உன்னுடைய எல்லையில அபிஷேகமற்றவளா இருக்கா, அழைக்கப்பட்டவளா இருக்க. அதனால அவனுக்கு இப்போ உன்னை கெட்டணும். நீ ஊழியத்துக்கு உன் கிராமத்திலிருந்து, பட்டணத்திலிருந்து, தெருவிலிருந்து கடந்து வர்றது மகளை உனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, அங்க உள்ள பிசாசுக்கெல்லாம் அது சாவு மடி அடிச்சு கொண்டு இருக்குது. அதனால உன்னை எப்படியாவது ஜெபத்துக்கு வர விடாம, ஜெபத்துக்கு வந்தாலும் ஜெபிக்க விடாம, ஐக்கியத்துக்குள்ள நிலைத்திருக்க விடாம உன்னை திருட வருவான், கட்ட வருவான். ஜாக்கிரதை. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு விளங்குதா விளங்கலையா? நிறைய நேரம் ஆவிக்குரிய போராட்டம் கண்ணை கெட்டுது சிலருக்கு ஜெபம் பண்ணும்போது. அது எதற்குனா, உங்க ஜெபம் உங்க தெருக்களுக்குள்ள இருக்கிற ஆவியை கட்டி போட்டுருச்சு. ஆமென். உங்க சபைக்குள்ள இருக்கிற சில ஆவியை உங்க ஜெபம் கட்டி போட்டுருச்சு. உங்க குடும்பத்துக்கு விரோதமான சில ஆவிகள் உங்க ஜெபம் கட்டி போட்டுருக்கு. அதனால இப்போ மொத்த பிசாசு அங்க செயல்பட முடியல. இப்ப அதுக்கு காரணம் யாருன்னு பார்க்க, ஒரு சிறந்த விசேஷித்த அபிஷேகம் பெற்ற நீ. அதனாலதான் உன் ஜெபத்தை கட்ட வாரான். ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தை கட்ட வாரான், அழைப்ப கட்ட வாரான். ஆனால் இங்கே நடந்தது என்ன? நியாயாதிபதிகள் 15:11 வாசிக்கலாம். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உன்னை கட்டி பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்கள் என்மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க ஒரு இப்போ இந்த கண்மலைங்கிறது ஒரு ஜபத்துக்குள்ள இருக்கீங்க, ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருக்கீங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு அழைப்புல இருக்கிறீங்க, ஒரு அபிஷேகத்தில் இருக்கிறீங்க, ஒரு தரிசனத்தில் இருக்கீங்க, ஒரு ஊழிய பாதையில் இருக்கீங்க, ஒரு தரிசன பார்வையில ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு விரோதமான பலவான் இருக்கான் பாருங்க, அவன் உங்களை கட்டும்படி சில தூதர்களை அனுப்புவான். அனுப்பும் பொழுது அவர்கள் உங்களை கட்டுவார்கள். சில நேரம் அதனால தான் ஜெப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, போராட்டம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கு. உடனே நம்ம பக்கத்து வீட்டுக்கும் எதிர் வீட்டுக்கும் பேரக்கூடாது, சூனியம் வச்சுட்டாங்களோ. இல்லை, இது ஸ்பிரிச்சுவல் வார். இது ஸ்பிரிச்சுவல் வார். இது ஆவிக்குரிய யுத்த களத்தில் உள்ள போராட்டம். ஏனென்றால் உன் முழங்கால் சாதாரணமானது அல்ல. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள் இருந்து ஏசப்பா என்று கூப்பிடுகிற சத்தம் சாதாரணமானது அல்ல. அதை கண்டு பிசாசு அலக்களிப்பான். நீ முழங்காலை ஊன்றினால், ஆமென், ஹல்லேலூயா, நீ கைகளை உயர்த்தினால், நீ பாடினால், நீ வேதத்தை தூக்கினால், அவன் கொட்டம் அடங்கும், அவன் கொட்டம் அடங்கும். அந்த பலவான் கிரியைகள் அழியும். அதனாலதான் உன்னை தாக்க வரான். ஆமென். அப்ப நீ நினைக்கணும், எந்த இடத்துக்கு நீ போய் வர்றதுனால உனக்கு பிரச்சனையோ அந்த இடத்துல உன் மேல ஒரு பெரிய திட்டம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு அபிஷேகம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ கொட்டு அடிக்கலாம், ஜால்ரா தட்டலாம், மைக் பிடிச்சு பாடலாம், முட்டுல நிக்கலாம், செபிக்கலாம், டிராக்ஸ் கொடுக்கலாம், எதை செய்தாலும் உன்மேல் ஒரு தாக்கம் வந்தால் கவலைப்படாதே. ஆமென் சொல்லுங்க. நடந்தது என்னங்க? நியாயாதிபதிகள் 15:14 எல்லாரும் எடுங்க. நியாயாதிபதிகள் 15:14. அவன்
லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டி இருந்த கயறுகள் நெருப்பப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இந்த மாதம் உங்கள் மேல் ஒரு அபிஷேக தழல் இறங்கும், ஒரு அக்கினி பலமாய் இறங்கும், ஒரு வல்லமை உங்கள் மேல் இறங்கும். அது இறங்கும் பொழுது கட்டி வைக்கப்பட்ட பிசாசின் கட்டு உன் ஜெபத்துக்கும் விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும், சிலர் சொல்றீங்க இப்பெல்லாம் வர வர நம்பிக்கை அற்று போகுது, விசுவாசம் அற்று போகுது. சகோதரி, உன் விசுவாசத்தை கட்டிட்டான். ஏன் தெரியுமா? உன் விசுவாசத்தை கொண்டு நீ ஜெயித்தது மட்டும் இல்ல, முழு உலகத்தையும் ஜெயிக்க நீ ஜெபத்தை பயன்படுத்துறது அவனுக்கு பிடிக்காததுனால உன்னை கட்டுகிறான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அந்த நுகத்தின் மேல் அக்கினியை போடுகிறார், அபிஷேகத்தை போடுகிறார், வல்லமையை போடுகிறார். மங்கி போனவன் ஜெபம் அனல் முட்டப்பட போகிறது, கொழுந்து விட்டு எரியப்பட போகிறது. இனி தூங்கி வழிந்து ஜெபிக்கிறவளாய் அல்ல, திறப்பில் நின்று ஆரவாரம் எடுத்து ஜெபிக்கிற பிள்ளையாய் நீ மாற்றப்படுவாய். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப 4 பக்கமும் இருந்து பெலிஸ்தியர்கள் கட் அவுத்து அவன் மேல விழுறாங்க. அவன் விழுந்த இடத்துல என்ன கிடக்குது? ஒரு கழுதை, பச்சை தாடை எலும்பு. அது ஒன்றை எடுத்து 1000 பேரை வீழ்த்தினா. இந்த மாசம் கர்த்தர் சொல்றாரு, 1000 மடங்கு பண தேவையை மட்டும் இல்ல, 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை மட்டும் இல்ல, உன்னை அமுக்கிரலாம், அழிச்சிரலாம், முடக்கிரலாம், கட்டிரலான்னு 4 பக்கமும் உனக்கு விரோதமா சில ஆவிகள் போராடுது பாரு. அந்த ஆவிகளை நீ அடிப்பாய், அடிப்பாய். உன் ஜெபம் அடிக்கும், உன் துதி அதை அடிக்கும், உன் பாடல் அடிக்கும், உன் விசுவாசம் அடிக்கும். ஆமென். உன் நம்பிக்கை அடிக்கும், துரத்துவாய். அதனாலதான் சொன்னாரு, உன் பக்கம் 1000 பேர் வரலாம், 16000 பேர் வரலாம், அது ஒண்ணு அணுகாது. ஏன் சொன்னாரு தெரியுமா? சிம்சோன் மேல் அழைக்கப்பட்ட அழைப்பு உன் மேல இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 1000 பேர் 16000 பேர் வந்தா என்னங்க? கர்த்தரும் நடுவில் இருக்கிறார். ஒன்று மட்டும் சொல்றேன், உங்க மேல அபிஷேகம் இருக்குன்னா எத்தனை பேர் உனக்கு விரோதமா சவாலிட்டாலும் உன்னை அழிக்க முடியாது, ஊழியத்தை அழிக்க முடியாது, குடும்பத்தை அழிக்க முடியாது. காரணம், கர்த்தர் இறங்கும் பொழுது கட்டுகள் குறித்த காலம் தான் கலண்டு போயிடும். கலண்டு போகும்போது சும்மா கலண்டு போகாது, கட்டின அத்தனை பேரையும் அது வீழ்த்தி இருக்கும். ஆமென். இனி நீங்க சத்துருவை கண்டு பயப்படவும் மாட்டீங்க, கலங்கவும் மாட்டீங்க. அவன் கட்டுக்குள்ள இருக்க போறதும் இல்லை. நீ இனி அவனை கலக்குகிற, அவனை கலங்கடிக்கிற ஒரு அபிஷேகத்தோடு புறப்பட்டு போக போகிறாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் வல்லமை உள்ளவர். தேவ பிள்ளையே, பரிசுத்தத்தை விட்டுறாத. முதல்ல கீழ்ப்படிதலை பேசினாரு. சிம்சோன் பரிசுத்த விரதம் இருந்து வந்தான், ஆனால் அதை இழந்த போது அபிஷேகம் போயிட்டு. நான் சொல்கிறேன், பரிசுத்தன்னா உடனே நீங்கள் நினைக்கலாம், என்கிட்ட என்ன குறைவு இருக்குது, நான் விபச்சாரமாக பண்ணினேன், கொலையாக பண்ணிட்டேன், களவா பண்ணினேன். வைராக்கியமாக இருக்கிறிய, கசப்பாக இருக்கிறிய, கோபமாக இருக்கிறிய, எப்பவும் சண்டைக்காரியாகவே இருக்கிய, இதை விட்டுரு. ஆமேன்னு சொல்லுங்க. பரிசுத்தம்னா அமைதி, பொறுமை, நீடிய சாந்தம், மனத்தாழ்மை. ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ மனுஷனுக்கு விரோதமா சில பேர் இருக்காங்க, பேய்க்கு விரோதமா ஜெபம் பண்றீங்க, ரொம்ப சூப்பர். சில பேர் மாம்சத்துக்கு விரோதமாகவே போராடுவாங்க. மாம்சத்தில் ஒன்று எழும்புனா அதை அடக்கி ஆள்றதுல ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க. ஆனால் எந்த இடத்துல யுத்தம் பண்ணக்கூடாதோ அங்கே யுத்தம் பண்ணுவாங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் பண்ணுவது உன் வேலை அல்ல. ஏ படுபாவி, நீ உருப்படவையாடா, நீ விளங்காம போகதானே இப்படி பண்றிய, நீ நல்லா இருப்பியா, அந்த வார்த்தையை கூட நீ கேட்க கூடாது. அல்லது உன் வீட்டில் உட்காந்து எனக்கு விரோதம் அப்படி பண்ணிட்டு அவன் நல்லவா இருக்க போறான். மகளே, சத்துருக்களுக்காக ஜெபிக்க தான் உன்னை என்ன அழைச்சிருக்காரு, சபிக்க அழைக்கல, தூற்ற அழைக்கல. அவன் தூற்றலாம், நீ தூற்றாத. ஆமென். அவன் ஒருத்தன்
அவன் 16,000 பேரா கூட இருக்கலாம். ஆனா உன்னோடு கூட இருக்கிறவர் பரம எருசலேமுக்கு சொந்தக்காரர். ஹல்லேலூயா. நான் ஒன்றை இந்த உலகத்தில் என் ஜெப வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேன். எவ்வளவோ பேர் எனக்கு விரோதமாய் எழும்புவது உண்டு, விமர்சிப்பது உண்டு. தட்டி இந்த ஆத்மா அங்க போறதுக்குள்ள அதை தடுக்கிறதுக்கு பலர் எழும்புவாங்க பாருங்க. இங்க வர்றவங்களை இன்னைக்கு வர நிறுத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நாங்க வர்றவங்களை இங்க தான் வரணும்னு நான் நிர்பந்திப்பதும் இல்லை. அவர்களிடத்தில் தசமபாகம் கேட்பதும் இல்லை, காணிக்கை கேட்பதும் இல்லை. நான் மிரட்டி இங்க வந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம் என்று கட்டாயப்படுத்துவதும் இல்லை. ஆனால் ஊழியத்துக்கு விரோதமாய் ஒரு கூட்ட மக்கள் எல்லா இடத்திலும் இருந்து எழும்புவார்கள். ஆனால் நான் சோர்ந்து போவது உண்டு. ஆனால் அன்று என் கர்த்தர் என் அருகில் இருந்து சொல்லுவார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இது என்னுடைய ஊழியம் என்பார். நீ என்னுடைய வேலைக்காரன், நீ ஏன் அவர்களுக்கு பயப்படுகிறாய்? இதோ உனக்கு விரோதமாய் அவர்கள் எழும்புகிறார்கள் என்றால் அவர்கள் என்னால் உண்டானவர்கள் அல்ல, அவர்களுக்கு முன்பு நான் உன்னை எழுப்புவேன் என்று சொல்லுவார். இங்கிருந்தே சொல்லுவாங்க சிலர், பலர். அவன் எப்படி ஊழியம் செய்யறான்னு பார்ப்போம், வெளியே போறான் பார்ப்போம். நான் கேட்கிறேன், அவன் வைத்த ஆள் நான் அல்ல, என் தேவன் வைத்த ஆள் நான். அதே போல கர்த்தர் வைத்த ஆள் நீங்கள். உங்களை எவராலும் உங்கள் அழைப்பிலிருந்து, தரிசனத்திலிருந்து பிடுங்கி எறிய முடியாது. தைரியமாயிரு, தைரியமாயிரு. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார், பக்கமாயிருக்கிறார், பலமாயிருக்கிறார். யாருன்னே எனக்கு தெரியாது, என்ன யாருன்னு அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. விமர்சிப்பார்கள் பொது வீதிகளில் இருந்து, அவன் ஒரு ஊழியனா என்று. அது அவர்கள் சொல்லுகிறதுக்கு அல்ல. நான் சொல்றேன், நீ ஒரு பொம்பளையா, நீ ஒரு மனுஷியா, இவெல்லாம் ஒரு ஆளா? உங்களை சிலர் சொல்லும் போது நீங்க நினைக்கணும், உண்மையிலேயே நீங்க ஒரு பெரிய ஆளுதான். கர்த்தர் பார்வையில் நீ பெரியவனாயிருக்கிறாய், பெரியவளாயிருக்கிறாய். இன்னைக்கு நீ சிறுமைப்படுத்தப்பட்டு உடைக்கப்பட்டு நீ வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், பரிசுத்தத்தை காத்துக்கோ, கோபக்காரியா இருக்காத, தாழ்மையா இரு. அப்படி சொல்றவங்க மேல கூட கோபம் வரும்போது அதை அடக்கிடணும். நான் நினைச்ச அப்படி சண்டை போட்டேன்னா டெய்லி ஒருத்தர் இல்லை 10 பேர் கூட சண்டை போடணும். ஆனால் எல்லார் முன்பும் நான் அவங்க சொல்றபடியே நடந்துட்டு போட்டுன்னு போயிடுவேன். ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களே. எவரும் இந்த உலகத்தில் நல்லவர்கள் இல்லை. நான் சொல்லட்டும், எவரும், யாரையும் நம்பிராதீங்க. உங்கள் சொந்தமா இருக்கலாம், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. நீ நம்பின மனுஷன், உன்னிடத்தில் அப்பம் புசித்தவன் தான் உனக்கு விரோதமாய் எழும்புவான். என் தேவன் தவிர வேறு ஒருவரும் உனக்கு இல்லை. யாரையும் காக்கா பிடிக்காதீங்க, யாரையும் நம்பி ஒன்னும் சொல்லாதீங்க. இந்த உலகத்துல மனுஷன் வேஷமா தான் தெரிகிறான், விருதாவா தான் இருக்கிறான். ஊழியம்பா, ஊழியக்காரன்பா, எவனையும் நம்பாத, கர்த்தர் ஒருவரை நம்பு. அப்ப ஊழியக்காரர்களை எப்படிங்க அடையாளம் காண முடியும்? கையில் வைத்திருக்கிற வேதத்தை தர, இந்த வசனத்தின்படி இந்த ஊழியன் இருக்கிறானா, ஊழியல் இருக்கிறாளா, இவனிடத்தில் கனி இருக்கிறது, அடையாளம் கண்டு கொள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் எவரையும் நம்பி யாரிடத்திலையும் வாதம் பண்ணாதீங்க. சத்துருக்கள் எழும்ப எழும்ப ஸ்தோத்திரம் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு சத்துரு குடைச்சல் கொடுக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஊழியம் எழும்பிடும். நான் ஒரு சாட்சி சொல்றேன். எனக்கு ஊழியம் இங்கே இருக்கு, நான் கன்வென்ஷனுக்கு வெளியே போகணும். நான் போகணும்னா நான் ஒரு பிரபலமான ஊழியக்காரனாக இருக்கணும். கன்வென்ஷனுக்கு சபைக்கு எப்படி கூடுவாங்க? இவர்கிட்ட இவர் இப்போல்லாம் வரங்கள் பார்ப்பாங்க. ரெண்டாவது ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணணும், நம்பினா தான் கூப்பிடுவாங்க. எல்லாரையும் சபைக்குள்ள பேச கூப்பிட மாட்டாங்க. அப்போ நம்பணும், அப்படிதானே? அப்போ நம்பினா தான் கூப்பிட முடியும். நம்புற அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த அளவுக்கு பிரபலமானவன் இல்லை. இன்னைக்கு எனக்கு அட்ரஸே தெரியாத ஒரு ஊழியக்காரன் தான். ஆனால் ஒன்று நான் நினைக்கிறேன், என் ஊழியத்தை நான் முன்னேற்ற ஒரு நாளும் பிரயாசப்படக்கூடாது. இந்த ஊழியத்தை வளர வைக்க, உங்களை வர வைக்க நான் என் டேலண்ட்டை என்னைக்கு யூஸ் பண்ணுறேன்னா அன்னைக்கு எல்லாம் நின்றோம். ஆனால் இந்த ஊழியத்துக்கு சொந்தக்காரர் அவர். ஆனால் என்னை எப்போல்லாம் மனுஷங்க நெருக்கிறாங்களோ, இவன் ஒரு ஊழியக்காரனான்னு கேட்குறாங்களோ, அப்போல்லாம் ஊழிய வாசல் ஆண்டவர் பலமாய் வெளியே திறந்து தருவார். என்ன ஆண்டவர் கொண்டு போகிற நான் மற்ற ஊழியர்களை போல ஃபோட்டோக்கள் எடுத்து நான் ஃபுல் ஃபீட்டில் நிற்கிறது,
காரில் போகிறது அதெல்லாம் காமிக்க மாட்டேன். ஆனால் நான் போகிற சபைகள் எல்லாம் பெரிய பெரிய சபைகள். அந்த சபையில் நின்று பிரசங்கிக்கிறது கூட எனக்கு தகுதியே இல்லாத சபையாக இருக்கும். ஆனால் இந்த குப்பையை அந்த கோபுரத்தில் கொண்டு போக காரணம் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டது. நான் சொல்கிறேன், யாரும் எனக்கு ஆதரவாக இல்லையே, உதவியாக இல்லையே, என் சூழ்நிலைமை எனக்கு சாதகமாக இல்லையே, எல்லாம் எதிர்வினையாக தானே இருக்கு, எதுவும் ஆதாரம் இல்லையே நீ நினைக்காத. கர்த்தர் உனக்கு பரலோகத்திலிருந்து ஆதரவு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அதிசயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. எப்போ பாருங்க, சில நேரங்களில் மாசம் 2 கன்வென்ஷன் தான் வரும். அப்போ நான் ஸ்மூத்தாக வாழ்கிறேன்னு அர்த்தம். எப்படி? என் லைஃப்பில் நெருக்கடியே இல்லாமல். ஆனால் எப்போ நெருக்கப்படுகிறனோ அந்த மாதம் 4 கன்வென்ஷன் வந்துடும். காரணம், நான் தானடா இதை தாரேன், ஏன்னா எனக்கு தெரியும் அது என்னால் வராதுன்னு. அப்போ ஒன்னே ஒன்று, உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. யாராலையும் உங்க பிள்ளையை முன்னேற்ற முடியாது, நீங்க முன்னேற முடியாது. ஆனா உதவி செய்யக்கூடிய வல்ல தேவன் உன் அருகே இருந்தால் அவர் உன்னை கை தூக்கி எடுப்பார். நீ எந்த நிலையில் இருந்தாலும், பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் தலையை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை இழந்து விடாதிருங்கள். அடுத்தபடியாக 1 சாமுவேல் 10:1. இந்த மாசம் என்ன செய்ய போறார் வெளிப்பாடாய் நான் சொல்லி முடித்து விடுகிறேன். 1 சாமுவேல் 10:1. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பையை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. 3வது தலைப்பு, 1000 மடங்கு தயை கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு இந்த மாசம் வரப்போகுது. அல்லேலூயா. இந்த அண்ணன் யாரு? சவுல் அண்ணாச்சி. இந்த அண்ணாச்சி அப்பா கழுதை தொலைஞ்சு போச்சுன்னு கழுதையை தேடி போனவர். போனார் கழுதையை தேடி போனார். கழுதையை காணும், ராக்காலம் ஆயிற்று. வீடு திரும்பலாம் என்று எண்ணும்போது உடன் வேலைக்காரன் சொன்னான், இங்கு ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் இருக்கிறார், நல்ல ஒரு தேவ மனுஷன், அவரிடத்தில் போனால் விடை கிடைக்கும் என்று சொல்லி எதை தேடி போனாரு? கழுதையை தேடி போனார். அக்கா, நம்மளும் அப்படிதான் ஜெபத்தில் கழுத மாதிரி இருக்கிற காரியத்தை கேட்போம். ஆண்டவரே, இந்த மகளிர் லோன் 30,000, ஆண்டவரே இந்த தொங்கு கம்மல் 10,000, இதை திருப்பணும், இதெல்லாம் கழுதையை தேடி போற கதை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. கூட்டத்துக்கு எதுக்கு தேடி வந்திருக்கோம்? கழுதைகளை தேடி. ஆனால் அந்த இடத்தில் கழுதையை தேடி போன சவுலுக்கு ஒரு தாயை காத்திருந்தது, ஒரு தாயை காத்திருந்தது. அப்பாவோட ஒரு சின்ன கழுதை காணாம போச்சுங்க. நீ என்னடா கழுதையை மேய்க்கிற? நாட்டையே மேய்க்க உனக்கு நான் அரசனாய் அபிஷேகம் வைத்திருக்கிறேன் என்று தயவை காண்பித்தார். நான் சொல்லட்டும், இந்த ஜப அறைக்கு நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் சால்வ் ஆகணும், ஏதோ ஒரு காரியம் தீரணும்னு வந்திருக்கிறீங்க. ஆனா அப்பா சொல்றாரு, இது மட்டும் இல்லை, உன் மேல பெரிய தயையை காட்ட போகிறேன், பெரிய அபிஷேகத்தை வைக்க போகிறேன். உனக்கு அரசாங்க அதிகாரிகள் கண்களில் இருந்து தயவு வரும், ராஜாக்கள் பிரபுக்கள் மந்திரி கண்களில் இருந்து தயவு வரும். அரசாங்க முத்திரையிடப்பட்ட கோப்பில் எதில் உனக்கு கையொப்பம் வேண்டுமோ அதற்கு கர்த்தர் தயவை தருவார். உன் வருமானத்துக்கும் வேலைக்கும் உத்தரவை தருவார். நீ பயப்படாதே. சேனைகளின் கர்த்தர் உனக்கு தயை உண்டு பண்ணும் மாதம் இந்த மாதம். நீ கேட்டல்ல, ஓடுனல்ல, தெரு தெருவா அலைஞ்சல்ல, யாருமே உனக்கு தய பாராட்டல, யாரும் உனக்கு உதவுறேன்னு சொல்லல. ஆனா நீ சின்ன கழுதையை தேடி வந்திருக்க. கர்த்தர் சொல்றார், இதுவல்ல, இதை விட மேலானது. தயை உன்னோடு நின்று விடுமா? இல்லை, 1000 தலைமுறை மட்டும் உனக்கு கர்த்தர் தயை பாராட்டுவார். தாயே, உன் மகனுக்கு தயை உண்டு, உன் மகளுக்கு தயை உண்டு. கர்த்தருடைய கண்களில் உன் குடும்பத்துக்கு தயவு கிடைத்து விட்டால் தப்பி பிழைப்பார்கள், ஆசீர்வதிப்பார்கள். நம்பர் 3, தாழ்மையை விட்டுறாதீங்க. சவுலுக்குள்ள முன்னாடி தான் பெருமை வந்துச்சு, பின்னாடி தாழ்மை வந்துச்சு. பாருங்க, 1 சாமுவேல் 9:21 எடுங்க, எல்லாருமே எடுங்களேன் கொஞ்சம். 1 சாமுவேல் 9:21. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலேயே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா? பெஞ்சமின் கோத்திரத்துக்கு குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையின் இடத்தில் சொல்வானே? எப்படி தாழ்த்துறாருங்க. உங்களுக்கு தாழ்மை இருக்கா? தலகணம் போயிடணும். இந்த மாசம் தலகணமே வரக்கூடாது. ஆமேன். ஆணவம் வரக்கூடாது,
பெருமை வரவே கூடாது. நாங்கெல்லாம் அப்படி, அதெல்லாம் பழைய காலம். நீ உன்னை தாழ்த்து. ஒருவேளை நீ உன்னை பெருமை பாராட்டுறதுக்கு உன்கிட்ட சில நியாயம் இருக்கலாம், சில நீதி இருக்கலாம். ஆனா உன் நியாயமும் நீதியும் கர்த்தருக்கு முன்பாக அழுக்கான கந்த, அதை மறந்து போகாத. ஆமென். சில காரியத்துல நீ தப்பி பிழைச்சு வந்தன்னா கிருபை. ஆண்டவர்கிட்ட சொல்லு, நான் பாவி. என்ன இவன் சொல்ல யாரு, இவா சொல்ல யாரு? எங்க சிலுவையில இயேசு அந்த உலகம் அந்த உலகம் யாருங்க? ஆனா ஏன் அவர் சிலுவையில் அறையப்பட்டார்? மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் தெரியுமா? உனக்காக எனக்காக. பரம சிங்காசனத்தை விட்டு மனுக்குலமாய் வந்தது எதற்காக? உனக்காக எனக்காக. அந்த கர்த்தருக்காக நீ என்ன செய்தாய்? உன்னை தாழ்த்தி. நீ தாழ்த்தினா அந்த தயை கிடைக்கும். ஆமென். தாழ்மை விட்டுறாத. ஒருவேளை உன்னை ஒதுக்குறாங்களா, ஆண்டவரே நான் குப்பப்பா, நான் தூசி, நான் பாவி, ஆனா எனக்கு நீங்க மட்டும்தான்ப்பா சொல்லிப்பார், உன்னை உயர்த்துவார். உன் தாழ்மை உன்னை அளவிடப்படத்தகாத உயர்வுக்கு கொண்டு போகும். என்னை ஒருவேளை சிலர் பேசும் பொழுது, ஆமாப்பா நான் பாவி தானே, நான் தூசி தானே, நான் உடனே இவன் என்ன சொல்ல, இவன் யார் யோகியனா உத்தமனா, ஒரு செகண்ட் மாம்சம் சொல்ல தோணும், அடுத்த செகண்ட் உண்மை தானே. நான் ஆண்டவருக்கு முன்னாடி யாரு? கர்த்தருக்கு முன்பா 100க்கு 100 நம்ம உத்தமர்களா இருக்க முடியுமா? இல்லை, ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்லிப் ஆகிறோம், அது நமக்கே தெரியாது. ஆனா ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவர் சொல்ற அவருடைய தயவு வேணும்னா உன் ஜெபத்தை வச்சு பெருமையை உன்னை நினைக்காத, உன் வல்லமையை வச்சு உன்னை பெருமை பாராட்டாத, உன் வரங்களை வச்சு நான் கௌரவமானவன் சொல்லாத. நான் ஆயிரக்கணக்கான சபைகளுக்கு போயிருப்பேன். எந்த ஊர் கன்வென்ஷனுக்கு போனாலும் 6:30க்கு அங்கே தொடங்கினா 6:20க்கே நான் போயிடுவேன். பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, பிரதர் லேட்டாக ஒரு 7:45 போல் வாங்க. அது எதற்கு? 4 பேர் என்னை பார்க்கவா? என் ஆண்டவர் அங்கே வந்திருப்பார். தாழ்மை. ஷால் போடுறதை நான் விரும்ப மாட்டேன். என்னை பற்றி நான் ஒரு இடத்துலையும் போய் நான் இப்படி ஊழியம் செய்கிறேன், எனக்கு கீழே இப்படி வாராங்க, நான் இப்படி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் சொல்லவே மாட்டேன். எதுக்கு நான் சொல்லணும்? நான் வேலை செய்ய தானே போகிறேன், எஜமானனுக்கு தானே அந்த ஊழியம் சொந்தம். இன்னைக்கு உட்காந்து என்ன தேடுங்க நான் உங்களை சொல்ல முடியுமா? நான் தொட்டா உனக்கு விடுதலைன்னு சொல்ல முடியுமா? ஏன் ஸ்தாபனத்துக்கு நேராக உன்னை இழுத்தா முடியுமா? இல்லை, கர்த்தருக்கு நேராக போகணும். ஆமேன். கர்த்தருக்கு நேராக உங்களை இணைக்கணும். ஒரு தோட்டத்தில் ஒரு வேலைக்காரர் ஒருவர் இருக்கிறார். எஜமானன் தூர இடத்துக்கு போய்விட்டார். எஜமானன் ஒரு அழைப்பு கொடுக்கிறார் வேலைக்காரனுக்கு, அப்பா இந்த மாம்பழத்தை பறித்து தோட்டத்துக்கு எதிர் வீட்டுக்காரங்க கிட்ட போய் நான் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். வேலைக்காரன் என்ன செய்ய வேண்டும்? பறிக்க வேண்டும், கனிகளை நல்லா சுத்தம் செய்ய வேண்டும், பேக் பண்ணணும், எதிர் வீட்டை தட்டணும். ஐயா என் எஜமானன் உங்களுக்கு கொடுக்க சொன்னார். அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. போய் நல்லா இருக்கா, டேஸ்டா இருக்கா, நான் தான் கஷ்டப்பட்டேன், ஆமா நான் தான் தண்ணி பாய்ச்சேன், நான் தான் உர வச்சேன், நான் தான் தூங்காம இருந்தேன்னா எஜமானன் மேல வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். நான் நீ இல்லைன்னா இன்னொருவர். சுயத்தை வெளிக்கொண்டு வராதே. ஹல்லேலூயா. நான் அல்ல, தாழ்மை. சவுலுக்குள் அந்த தாழ்மை முதலாவது இருந்தது. அவனை அபிஷேகித்தார். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நோ, ஆண்டவருடைய கிருபையில என் பிரயாசத்தை வாய்க்க செய்தார். ஆமேன். கர்த்தருடைய தாழ்மைக்குள்ள மூணாவது தாழ்மையா இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு தயை பெருக செய்வார். கடைசியா ஒரே ஒரு காரியம் பார்த்து முடிச்சிருவோம். அப்போஸ்தலர் 2:41. அப்போஸ்தலர் 2:41. சீக்கிரமா. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 4வது, உங்களை ஊழிய பாதையில் 1000 மடங்கு பயன்படுத்த போறார். ஆமென். ஊழியம் செய்யணுமா வேண்டாமா? இப்போ நான் வந்து உங்க வழியிலேயே வாரேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க, நானே படிக்கிறேன், சீக்கிரமா எடுங்களேன். லூக்கா 5:4 பக்கம் உங்க கண்ணு இருக்கட்டும், நான் படிக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார்.
அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமலத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன்ப்பா, நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். லூக்கா 5:9. அவர் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கு அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் படி சொன்னான். லூக்கா 5:10 முக்கியம். சீமோனுக்கு கூட்டாளியாக செபதேவின் குமாரராகி யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் அந்த 2 படகுல ஒரு 3000 உருப்படி மீன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பு, அழைப்பு கொடுப்பதற்கு முன்பு இயேசு போய், உன் படகை எனக்கு தா, இது எனக்கு மேடையாக இருந்து பிரசங்கிக்க ஆகட்டும் என்றார். கொடுத்துட்டாங்க, படகை கொடுத்துட்டாங்க. 2வது, ஒன்றுமே அகப்படலைன்னு என்னத்தை கழுவிட்டு இருக்கிறாரு? வலைய. நீங்களும் அப்படிதான். ஜபத்துக்கு போகிறேன், ஒன்றுமே நடக்கலை. பேட்ஸ் அப்பப்போ பார்க்கும், லாக்கர் அப்பப்போ பார்க்கும், எல்லாம் போய்கிட்டு இருக்கு, ஒன்றும் சேரலை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆழத்துக்கு போ, உன் ஜபத்தை கொஞ்சம் ஆழத்துக்கு கொண்டு வாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே தான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 4 ஆகிட்டு எல்லாம் முழிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அங்கே வீட்டுக்காரர் வந்துடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரம் முடிச்சிடுறேன். பாருங்க, ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ. அப்போ மீனை பிடிச்சிட்டான். பிடிச்சி ஆண்டவர் அவன் வயிற்ற நுரப்புறதுக்கு மட்டும் அவனுக்கு அந்த அற்புதம் செய்யலை. உங்களுக்கு ஏசு அற்புதம் செய்வார், அதோட செட்டில்னு ஓடிடக்கூடாது. ஆமேன். நிறைய பேர் அப்படிதான், எப்போ போனேன் வேலை கிடச்சிட்டு ஓடிட்டேன். இல்லை இல்லை, ஆண்டவர் எதற்கு அடையாளமாக உனக்கு அற்புதத்தை செய்கிறாருன்னா, நீ அவருடைய ஆத்துமாக்களை பிடிக்க நீ அவருக்கு தேவை. ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அதற்கு எக்ஸாம்பிளாக தான். ஏன்னா பேதுரு கேள்வி கேட்பான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே, நீ டைரெக்டாக ஊழியத்துக்கு அழைச்சிருந்து அவர் நம்மளை மாதிரி கேள்வி கேட்டிருப்பார். நான் போய் ஒரு மீன் பிடிக்கிறவன், நான் போய் சொன்னால் ஒருத்தன் வருவானா? அதுக்கு அடையாளமாக தான் நீ வெறுமையாக இருந்த இடத்துல உன் படகை நிரப்பினது போல உனக்கு ஆத்துமாவையும் கொடுப்பேன். அதுபோலத்தான் ஊழியத்திற்கு வந்த பிறகு 3000 பேர் மனம் திரும்பத்தக்க அளவுக்கு பேதுருவை பயன்படுத்தினார். உன் ஜபத்தை கொண்டு அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாவை கர்த்தர் தம் பக்கமாய் திருப்ப விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். உங்க உபவாசம், உங்க ஜபம் உங்க வீட்டை நிரப்புறதுக்கு மட்டும் இல்லை சிஸ்டர், பிரதர், உங்க கடன் அடைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு. ஆனா அவருக்கு ஒன்றை வச்சு என்ன லாபம்? அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. இது எனக்கு இன்னைக்கு இதை தியானிக்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு நான் அந்த ஊழியத்தில் நான் நிற்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு காரியம். நான் 2006ஆம் ஆண்டு வெறும் டிகிரி, அதில் 2 பாடம் ஃபெயிலு. நான் வேலைக்கு 6000 ரூபாய்க்கு போனேன். ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணேன். ஒரு 2 மாதத்தில் என் ஜபத்தை கேட்டு மாதம் 1.5 லட்சம் ரூபாய் வருமானத்தை என் கையில் கொடுத்து செல்வ சீமாட்டானை வைத்திருந்தார். அதற்கு பிறகு ஊழியத்துக்கு அழைக்கும் போது தைரியமாய் நான் வர காரணம், அன்றொரு நாள் என் ஸ்தோத்திரத்தை கேட்டவர், என் ஜபத்தை கேட்டவர், எனக்கு அறியாத ஒரு மெடிக்கல் ஷாப், எனக்கு அறியாத ஒரு பட்டணம் தொழிலில் விருத்தி கொடுத்தவர் ஊழியத்திலையும் அவ்விதமாகவே உதவி செய்வார் என்று நான் நம்பி நிற்க, அவர் 2006ஆம் ஆண்டு எனக்கு செய்த அற்புதம் அடையாளமாயிருந்தது. அதுபோலதான் பேதுருவுக்கும் ஒரு அடையாளமாகத்தான் 2 படகுகளை நிரப்பி கொடுத்து, நீ மீன்களை பிடிக்கிறவனாய் அல்ல, மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாறணும். சகோதரி, ஒன்ன ஆண்டவர் தனக்கு தேவன் சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நிறைய பரிசுத்தவான்களை நம்பினாரு, பரிசுத்தமாவும் ஆக்கிட்டார், நீதிமானவும் ஆக்கிட்டார், வாசனத்தை மண்டக்குள்ள வைக்கவும் செஞ்சுட்டார். ஆனா அவங்க தன்னை காத்துக்கிட்டாங்க. நான் அவங்கள குறை சொல்லல, இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தன்னை காத்துக்கிட்டாங்க, வசனத்துல நிக்கிறாங்க, வார்த்தையில நிக்கிறாங்க. அதனால எடுத்த உடனே என்ன தெரியுமா செய்றாங்க? தடுமாறுறவனை, விழுறவனை, குத்துயிராக்கப்பட்டவன், இவன் பாவி, இவன் விபச்சாரக்காரன், இவன் பொல்லாங்கானவன், அவன் முடிஞ்சு போனா, அவனுக்கு தேவை அப்படின்னு அவங்க போயிட்டாங்க பக்க வழியா. ஆனா ஆண்டவருக்கு இப்ப நல்ல சமாரியர்கள் தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சமாரியர்கள் யாருன்னா, குற்றுயிராய் விடப்பட்டது. பிரதர், அவன் ஆக்சிடென்ட்ல எல்லாம் விழுந்தான்,
வெறும் விபத்து மட்டும் ஆக்சிடென்ட் அல்ல. பாவத்தில் விழுந்தாலும் விபத்து, கடனில் விழுந்தாலும் விபத்து, வியாதியில் விழுந்தாலும் விபத்து, மந்திரத்தில் விழுந்தாலும் விபத்து. அப்படி விபத்துல எழும்ப முடியாம குற்றுயிரா வாழ முடியாம இருக்கிறாங்க பாருங்க. அவங்க வீட்டுக்குள்ள நீங்க போகணும். ஆமேன். பிரதர், என்கிட்ட பணம் இருக்காத, உன் பணத்தை தூக்கி குப்பையில் போட்டு நீ கொடுக்க மாட்டேன் ஒரு நாளும். நான் சொல்றேன், உன் மேல இருக்கிற ஜெப ஆவியை ஊத்து, வசனத்தை ஊத்து. இந்த வசனத்துல போட்டிருக்குவோம், வியாதியை ஒன்ன விட்டு விலக்குவேன். இந்த வசனம் உனக்கு தான், நீ எழும்புவேன். சொல். நல்ல சமாரியர்களை, ஆமென், நீ எண்ணெய் வார்த்து ரசம் வார்த்து முதுகின் மேல் அவன் சுமந்தது போலவும் முழங்கால சிலரை நீ சுமக்கணும்னு விரும்புறாரு. உன் முழங்கால சிலரை சுமக்கணும், ஜெபத்துல சுமக்கணும். சுமந்து சத்திரம்னா இப்படிப்பட்ட ஜெப கூடாரங்கள், ஆலயங்கள் எங்கு அவர்களை சேர்த்தால் அவர்கள் பராமரிக்கப்படுவார்களோ அங்கே அவர்களை சேர்க்கிற ஒரு உன்னத அழைப்பை உங்க மேல ஏசப்பா வச்சிருக்கிறார். நீ வேலைக்கு போனாலும் அங்க சத்திரம் பரலோகத்துக்கு சேர்த்து விட்டுரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ தொழிலுக்கு போனாலும் அங்க ஆண்டவரை பற்றி ரசத்தை ஊத்தி எண்ணெயை ஊத்தி உன் முழங்கால் ஜெபத்துல நைட் அவங்களுக்காக ஜெபித்து அவங்கள சத்திரத்துல சேர்த்துரு. ஆண்டவர் நல்ல சமாரிய ஊழியம் தான் இனி எடுபடும். ஆமென். வரங்கள் குரலி வித்த காரணம் பண்றான். ஆமென். இனி நற்கிரியைகள் செய்கிற ஊழியர்கள் கர்த்தருக்கு தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க நம்ம ஆறுதல் அற்று இருந்தோம், யாராவது ஆறுதல் சொல்ல வந்தாங்களா? உங்க வீட்டுக்குள்ள நீங்க உடஞ்சிருக்கும் போது உங்களுக்கு யாராவது ஆறுதல் சொல்ல வந்தாங்களா? இல்லை. அப்ப நம்மளை போல இன்னும் ஒரு கூட்டம் மக்கள் இருக்காங்க. நம்மளை ஏன் ஆறுதல் அற்றவளா மாத்தினார்னா, நம்ம ஆறுதல் நிறைய பேருக்கு தேவை, நிறைய பேருக்கு தேவை. அதனால தான் எண்ணெயை கொடுத்துருக்காரு, ரசத்தை கொடுத்துருக்காரு. எழும்பி நிற்கலாமா? நான் ஜெபிக்கிறேன், முடிக்கிறேன். நேரம் சற்று அதிகமானதற்கு மன்னிக்கவும். நான் 2 நிமிடத்தில் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு ப்ராஃபஸி சொல்லிட்டார். முதல்ல உன் தேவைகளை சந்திப்பார். 2வது உனக்கு பலமுள்ள அபிஷேகத்தை தருவார். 3வது தயவை தருவார். 4வது உனக்கு ஊழியம் செய்யும் அழைப்பை தருவார். முதல் தலைப்பின்படி நீ கீழ்ப்படிந்தால் உன் களஞ்சியத்தை நிரப்புவார். 2வது ஆவியில் நீ பலம் கொண்டு சத்துருவை, அதாவது ஆவிக்குரிய சத்துருவை துரத்த பரிசுத்தம் தேவை. 3வது கர்த்தருடைய கண்களில் உனக்கு இறக்கம் வேணும்னா நீ தாழ்மையா இருக்கணும். 4வது அவன் தன்னை கர்த்தருக்கு கொடுத்தான். அன்பு வேணுங்கிறார். அந்த சீமோன்ட்டு தான் கடைசியில் கேட்காரு, சீமோன் பேதுருவே, படகெல்லாம் நிரப்பனடப்பா, என்ன பிடிக்கிறவனாலாம் உன்னை அழைச்சனப்பா, என்ன நேசிக்கிறியா, என்கிட்ட அன்பா இருக்கியா? அன்பா இருக்கான்னு அர்த்தம். உலக அன்பு உங்ககிட்ட விளையாட்டு காட்டுனா போது, அதுக்காக நீ ஆண்டவர்கிட்ட அன்பை குறைச்சிடக்கூடாது. நீ அவருக்காக எதை இழந்தாலும் கர்த்தருடைய ஐக்கியத்தை இழக்கக்கூடாது, சமூகத்தை இழக்கக்கூடாது, பிரசன்னத்தை இழக்கவே கூடாது. ஆண்டவர் 4வது உங்களை அவர் பயன்படுத்தணும்னா அன்பு தான். நான் சொல்றேன், வைராக்கியமான அபிஷேகம், அப்படி தலைக்குப்புற விழ வைக்கிற அபிஷேகம், அதெல்லாம் அது யாரையும் சத்திரத்துக்குள்ள கொண்டு வராது. சத்திரத்துக்குள்ள, பரலோக சத்திரத்துக்குள்ள, உலகத்துல சபங்கிற சத்திரத்துக்குள்ள ஒரு ஆத்துமா வரணும்னா குற்றுயிராய் விடப்பட்டவர்களுக்கு எண்ணெய் வார்க்கவும் ரசம் வார்க்கவும், அவர்களை முதுகின் மேல் சுமக்கவும், அவர்களை விசாரிக்கவும், அவர்களுக்கு தேவையை சந்திக்கவும் நீ தேவை, நீ தேவை. Glory to God. Hallelujah. Thank you Lord. உங்க வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா, உங்க அக்கினி இறங்கி வரட்டும் அப்பா. இந்த மாதம் நீங்க அழகா பேசுனீங்க, எனக்காக பேசுனீங்க, சொல்லுங்க, எங்களுக்காக பேசுனீங்க, என் குடும்பத்துக்காக பேசியிருக்கீங்க, என் ஊழியத்துக்காக, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக பேசி இருக்கீங்கப்பா. இந்த வாக்குகளை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன். இது அப்படி எனக்குள்ள கிரியை செய்யட்டும், என் குடும்பத்துக்குள் கிரியை செய்யட்டும். பராக்கிரமசாலியே, கிரியோன போல உன்னை அழைக்கிறாருமா. என்ன கொண்டா அப்படி நீ கேட்கலாம். நான் பலவீனமானவள் அல்லவா? பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அன்றைக்கு இஸ்ரவேலர்களை பெலிஸ்தர் கையிலிருந்து மீட்பதற்கு, அன்றைக்கு மீதியானியர்கள் கையிலிருந்து மீட்பதற்கு கிதியோனை தெரிந்து கொண்டது போல உன் வாயில் பட்டயம் வைத்திருக்கிறார். உன் நாவுதான் அந்த பட்டயம். நீ தோத்திரம் பண்ணும்போது அந்த பட்டயம் வேலை செய்யும். அந்நிய பாஷை பேசும்போது அந்த பட்டயம் கூர்மையாகும். நீ பாடலை பாடும்போது, ஏசப்பான கூப்பிடும் போது, உன் கண்களை குளமாக்கும் போது அந்த பட்டயம் கூர்மையாய் வேலை செய்யும். நாளை மறந்துடாத, கீழ்ப்படி, பரிசுத்தமாறு,
தாழ்மையாயிரு, ஆண்டவரிடத்துல அன்பாரு. உலகத்துல பசி பட்டினி பஞ்சம் எது வந்தாலும் ஆண்டவர்கிட்ட இருந்து ஜெப உறவை விட்டுறாத. அவர் பாவம் என்ன தேடுவார் நினைக்கணும். ஐயோ நான் கவலையில தூங்கிட்டேன், அவர் காத்தே இருப்பாரு. நீ முந்தின நைட்டு வரை உட்கார்ந்து இருந்த இடத்துல காத்திருப்பாரு, ஸ்தோத்திரம் பண்ற இடத்துல காத்திருப்பாரு, பயணப்படுற இடத்துல நீ ஜெபம் பண்ற இடத்துல காத்திருப்பாரு. அன்பு தேவை, அவருக்கு தேவை உன் அன்பு. உன் அன்பு ஏசப்பா நீ சொல்ற வார்த்தையில அன்பு, ஸ்தோத்திரம் அப்பா அப்படின்னு சொல்றதுல அன்பு. ஏசப்பா உங்களை விட்டா எங்களுக்கு யாருமே இல்லப்பா. அன்பு அன்பு அன்பு. உலக அன்பு மாயை, உலக அன்பு மாயை. அது எதுவரை வரும்? காடு வரை மட்டும்தான் வரும். சில உறவு வீட்டோடு விட்டு போகும். ஆனால் இறைவனுடைய அன்பு மறுமையில் வரும், நித்தியத்தில் வரும், ராஜ்யத்தில் வரும். அந்த அன்பு இந்த மாமிச வாழ்க்கைக்கு முடிவு வந்தாலும் ஆத்துமாவை நேசிக்க வரும். நம்ம உடம்பு அழுகிட்டா நாடிட்டா கணவர் பிள்ளைங்க தூர எரிஞ்சிருவாங்க. ஆனா இயேசுவினுடைய அன்பு அப்படி அல்ல. உன் ஆத்துமா பரம சிங்காசன தண்டைக்கு போகும்போது உன்னை முத்தமிடுவார், உன்னை அணைப்பார். அவரை நீ வெறுப்பியா? அவரை விட்டு பின்வாங்கி போவியா? முறுமுறுப்பியா? கேள்வி கேட்பியா? அவர் எதை செஞ்சாலும் உனக்கு நன்மைக்கு தான் செஞ்சார், எதையுமே தீமைக்காக செய்யல. ஒருத்தன் இப்ப எழுப்பி வாழாக்குறானா அது கூட நன்மைக்கு நினை, நன்மைக்கு நினை. ஒரு தடை வந்திருக்கா, நன்மைக்கு நினை. அந்த தடை வரலன்னா நீ இன்னைக்கு இங்க வந்திருப்பியா? இந்த சத்தியத்தை அறிஞ்சிருப்பியா? உன் மேல உள்ள அந்த அழைப்பை நீ பெற்று கொண்டிருப்பியா? சில இடத்துல வாசல் அடைச்சாலதான் நீ வர வேண்டிய இடத்துக்கு வருவ. கழுதை காணாம போனது பிரச்சனை இல்லை, காணாம போன கழுதையை தேடும் போது தேடினவன் கண்ணுக்கு அதை தென்பட வைக்காததுதான் கிருபை. அதை போலதான் நான் சொல்லுவேன், நீ தேடி கொண்டிருப்பது உனக்கு கிடைக்கல, வரல, நல்லது நினை. அதனாலதான் சத்தியம் வந்துச்சு. அந்த கழுதை கிடைக்காதனாலதான் சாமுவேல்கிட்ட வந்தான். சாமுவேல்கிட்ட வந்ததுனாலதான் கர்த்தர் தயை கிடைத்தது, கர்த்தர் திட்டம் வெளிப்பட்டது. ஆண்டவர் உங்களை சில நேரம் சில வாசல் அடைக்கிறாரு. எங்கேயோ இருந்த உன்னை பரதேசி போல கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னா நீ பெரிய ஆளுன்னு நீ நினைக்காத, நீ எல்லாரையும் சிறியவன் நினை. அதுதான் சவுல் சொன்னா, நான் ரொம்ப குப்பை, நான் என் குடும்பத்திலேயே ரொம்ப சின்னவன், எனக்கிட்ட நீங்க இந்த வார்த்தையை பேசாதீங்கன்னா நான் சொல்றேன், கனத்தை எடுக்காத, மகிமை எடுக்காத, உன்னை தாழ்த்து 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 தாழ்ந்து போ 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 போ. மேன்மையானதை கர்த்தர் கொடுப்பார். ஆசீர்வாதம் வரட்டும், விடுதலை வரட்டும், உயர்வு வரட்டும், பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.